ஓகே ஃபைன். இங்க பாருங்க. இப்போ நம்ம வந்து பாருங்க bsc.optionstar.in அப்படிங்கிற பேஜ் வந்திருக்கும். இப்போ நார்மலா ஆப்ஷன் ஸ்டார் பேஜ் அப்படிங்கிறது நிஃப்டியோட பேஜ் கரெக்ட்டுங்களா? இது bsc.optionstar பேஜ். இந்த பேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம லோட் பண்ணிக்கிறோம். பாருங்க 77,400 நம்ம ஜூலை கான்ட்ராக்ட். எப்பவுமே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்றது ரொம்ப கிளியரா லோட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் மாத்திட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சிஸ்டமே மாறி காட்டும். சரிங்களா? ஏன்னா ஒரு லெவல்ஸுக்கும் நம்ம பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மாறி மாறி தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 77,400 கால் ஆப்ஷன், செகண்ட் பாக்ஸ்ல 77,400 புட் ஆப்ஷன். இதை லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபெட்ச் ஃபுல் சார்ட் கொடுத்துருங்க. சரிங்களா? ஒன்ஸ் நீங்க இதை கொடுத்தாவே நமக்கு ட்ரெண்ட் தெரியுது பாத்தீங்களா? டாப்ல என்ன தெரியுதுங்க? நம்ம டாப்ல மல்டி டென் மார்க்கெட் டென் கரெக்ட்டுங்களா? அந்த இரண்டுமே இப்போ என்ன காட்டுது? இப்போ ஃபர்ஸ்ட் வெயிட்னு சொல்லுது, அடுத்து நம்ம மார்க்கெட் நல்ல வாலட்டைல் சொல்லுது. இப்போ வாலட்டலா இருக்கு, ட்ரேட் எடுக்காதீங்கன்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? இப்போ சொன்ன மாதிரியே தான் ட்ரேட் நடக்குதுங்க. நம்ம காலையில பாருங்க கால் சைடு மூவ்மெண்ட் ஆன மாதிரி இருந்தது, அப்படியே ஃபாலோ ஆயிட்டு புட் சைடு மூவ்மெண்ட் ஆகுது, இப்போ திரும்ப கால் சைடு வருது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு அட்வான்ஸாவே சொல்லிடுது. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? இது ஒரு இன்டராக்டிவ் செஷன், நீங்களும் பேசினா தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஓகே, இப்போ சொன்ன பாயிண்ட் வரைக்கும் எதாவது டவுட் இருந்தால் நீங்க சொல்லலாம். அதாவது மல்டி டென் மார்க்கெட், இந்த டாப்ல மல்டி டென் மார்க்கெட் பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா? அதாவது நமக்கு வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட். ஆக்சுவலாக ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு ரெண்டு டைப்பான நம்ம ட்ரேடர்ஸ், நம்ம ரெண்டு டைப்பாக ட்ரேட் பண்ண முடியும். எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெண்ட் பேஸ்டு ட்ரேடிங். நம்ம ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடிங்னா நம்ம மார்க்கெட் ஒரு சைடாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைட்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் அது புல்லிஷாக இருந்தால் கால் சைடு மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, இதை புல்லிஷ் மார்க்கெட் சொல்கிறோம். கரெக்டுங்களா? இதே மார்க்கெட் ஃபால் ஆகுது, அதை பேரிஷ் மார்க்கெட் சொல்கிறோம், நமக்கு புட் சைடு ரைஸ் ஆகுது. அதை எப்படி ஃபைன் பண்ணுறது? அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்? மல்டி ஸ்ட்ராடல் அனாலிசிஸ். அது என்ன பண்ணுறோங்க? நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸை எடுத்துக்கிறோம், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூலிமா அனலைஸ் பண்ணுறோம். சரிங்களா? எப்படி மார்க்கெட் செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெரிய ட்ரேடர்ஸ் பொறுத்தளவுக்கும் ஒரு ஸ்ட்ரைக்ல மேனிபுலேட் பண்ணலாம், எல்லா ஸ்ட்ரைக்ல எப்படி மேனிபுலேட் பண்றது? புரியுதுங்களா? அப்படி பண்ண முடியாது. யாரால பண்ண முடியும்? நம்ம பெரிய ட்ரேடர்ஸ் தான் பண்ண முடியும். அப்ப பெரிய ட்ரேடர்ஸ் ஒரு சைடு பை பண்ணி ஒரு சைடு செல் பண்றதா ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்ப பாருங்க என்ன பண்ணிருக்காங்க? 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்மே கிரீன். அப்போ கால் ஆப்ஷன் 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை பண்ணிருக்காங்க. இங்க புட் சைடுல பாத்தீங்கன்னா 4 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அங்க பை பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல செல் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட் தான். ஆனா ஆப்போசிட் சைடுல நமக்கு புட் சைடு பை பண்ணதுனால இது வாலடைல் மார்க்கெட். ஏன்னா ஒன் சைடு, இப்போ நீங்க சப்போஸ் புட் சைடு பார்க்கல, நீங்க வெறும் கால் சைடு பாத்தீங்கன்னா என்ன தெரியும்? மார்க்கெட் ரைஸ் ஆக போது புல்லிஷ்னு நினைப்போம். கரெக்ட்டுங்களா? ஆனா அப்படி கிடையாது. நம்ம இரண்டு சைடு கம்பேர் பண்றப்போ ரெண்டு சைடுமே பை பண்ணி தான் வாலடைல். ஒரு சைடு பை பண்ணி ஒரு சைடு செல் பண்ணியிருக்கணும். இப்போ கால் சைடு 5மே பை பண்ணி புட் சைடு 5மே செல் பண்ணா அது புல்லிஷ் மார்க்கெட். கரெக்ட்டுங்களா? இதே புட் சைடு ஃபுல்லா பை பண்ணியிருக்காங்க, இங்க கால் சைடு ஃபுல்லா செல் பண்ணா அது பெரிஷ் மார்க்கெட். இது எல்லாமே என்ன பண்ணிட்டோம்னா மேல கூட இப்ப இருக்கிற புது அப்டேட்லயே சிம்பிளா கொடுத்துட்டோம். சரி, இப்போ என்ன சொல்லுது பாருங்க, நமக்கு வாலடைல். அடுத்து ஏதாவது எடுக்கலாமா? வெயிட் அப்படின்னு சொல்லுது. எடுக்காதீங்க, எடுத்தா ரிஸ்க்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? அப்ப ட்ரெண்ட் பேஸ்ட் ட்ரேடர் இதுல ட்ரேடே பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? ஜஸ்ட் நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். கரெக்ட்டுங்களா? எப்ப நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டா வருதோ அப்ப என்ட்ரி எடுக்கிறோம், 10% டார்கெட். இதுல ரிஸ்க் கம்மி. ஏன்னா ட்ரெண்ட் பேஸ் வந்துருச்சுன்னா மினிமம் 5ல இருந்து 10% மேல மொமெண்ட் ஆயிரும். நீங்க ஒரு மினிமம் டார்கெட் எய்ம் பண்றீங்கன்னா அதிலே புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இரண்டாவது ஸ்கேல்பர்ஸ். இப்போ ஸ்கேல்பர்ஸ்ல என்ன பண்ணாங்க? இப்போ மார்க்கெட் வாலட்டலா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கால் சைடு மூவ்மெண்ட் ஆகும், நமக்கு புட் சைடு மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்கேல்பர்ஸ் என்ன பண்ணலாம்? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதர் இண்டிகேட்டர்ஸ் கம்பேர் பண்ணலாம். பாருங்க, இப்போ எஸ்டிஆர் இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா? இப்போ எஸ்டிஆர் என்ன ஆகுது? நம்ம கால் சைடில் நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் மொமெண்டம் வருது, அப்புறம் புட் சைடில் கிராஸ் ஓவர் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்துட்டு அங்கே புட் சைடு கிராஸ் ஓவர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்போ தெளிவாக நம்மளால பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியுது? எங்கெல்லாம் அந்த பொசிஷன்ஸ் அவங்க ரோல் ஓவர் பண்றாங்க, எங்க வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு அந்த லைன்ல தெரியுது. கரெக்ட்டுங்களா? நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்எம்ஐயோட அதை அப்படியே இன்டெகிரேட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அப்போ ஒரு பிக்சர் கிடைக்குமா? இப்போ எஸ்எம்ஐ வந்து என்ன சொல்லுதுங்க? இப்போ இந்த இடத்துல நம்ம கிரீன் வந்துட்டு அப்புறம் ஒரு ட்ரேடுமே அவங்க பண்ணல. அப்போ இந்த இந்த ரெண்டு இதுல இந்த ரெண்டு கேண்டில்ல அங்க என்ன பண்ணிருக்காங்க? அங்க பொசிஷன் எடுக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உடனே இந்த கிராஸ் ஓவர்ல என்ட்ரி எடுத்துட்டு இந்த மேல வரப்ப கட் பண்ணிடணும். ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கு என்ன ஆக்சுவலாங்க? இப்போ 100ல என்ட்ரி பண்றீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனாலே நம்ம எக்ஸிட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு 5% டார்கெட் வச்சிருக்கேன். இப்போ இந்த ட்ரேட் முடிச்சிடுறீங்க, அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால் சைடு கிராஸ் ஓவர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அது முடிஞ்சிட்டு திரும்ப புட் சைடு கிராஸ் ஓவர் ஆகுது பாருங்க. அப்ப ஏற்கனவே இங்க நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு தடவை தான் கால் ஆப்ஷன் பை,
அப்ப 2 தடவை புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப எங்க இருக்குது நம்ம ஸ்ட்ரென்த் புறம் எந்த சைடு இருக்கு? நமக்கு புட் சைடுல இருக்கு. கரெக்ட்டுங்களா? அதாவது மார்க்கெட் வாலட்டலா இருந்தா கூட அவங்க கால் சைடு வந்து இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 5மே பை பண்ணா கூட இப்ப இருக்கிற சூழ்நிலை என்ன? இங்க 2 ஸ்ட்ரைக் பிரைஸ் பை பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த கிராஸ் ஓவர் முடிஞ்சன ஒரு சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி. இது முடிஞ்சது இல்லைங்களா? அடுத்து பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம கால் சைடு இது 2 லைன் மேல தான் இருக்கு. இது நான் ட்ரெண்ட் ட்ரேடருக்காக சொல்லவில்லை. அது நீங்க வந்து ட்ரெண்ட் பேஸ் தான் ட்ரேட் பண்ண போறேன். எனக்கு மல்டி ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் எனக்கு வந்து ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆனா தான் என்ட்ரி எடுக்கணும். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கால் கிடைச்சா போதுன்னா இது கிடையாது. இதுக்கு நம்ம இங்க டாப்ல இருக்கிற மல்டி ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் இரண்டுமே புல்லிஷ் அல்லது பெயரிஷ் வரணும். இப்போ நான் ஸ்கேல்பிங் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸ்கேல்பிங்னா சின்ன சின்ன ட்ரேட்ஸ். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்றோம்? இப்போ இந்த சைடு பாருங்க. இப்போ இந்த கிராஸ் ஓவர்ல என்ட்ரி எடுக்கலாமா? இப்போ கால் சைடு கிராஸ் ஓவர் ஆகுது. என்ட்ரி எடுக்காதீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? அது திரும்ப புட் சைடு கிராஸ் ஓவர் ஆகுதா? புரிஞ்சுங்களா? இங்க என்ட்ரி எடுக்கலாமா? இங்க எடுக்கலாம். பாருங்க அடுத்து என்ன ஆகுது? இங்க ஃபுல்லா நமக்கு இங்க பேரிஷ் சைடு தான் வருது. அதாவது என்ன பண்றாங்க? அங்க ஸ்மார்ட் மணி ஃபுல்லா அங்க புட் சைடு தான் பை எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த கிராஸ் ஓவர் வருது. வேண்டாம், எடுக்க வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம்? நீ அடுத்து புட் சைடு கிராஸ் ஓவர் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். இது வாலடைல் ட்ரேட் செட்டப். வாலடைல்ல எப்படி நம்ம வெறும் எம்எஸ்ஐ அதாவது எஸ்எம்ஐ பிளஸ் எஸ்டிஆர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே பாருங்க. இப்போ இந்த இரண்டாவது கிராஸ் ஓவர் ஆச்சு இல்லைங்களா? 9.27 சரிங்களா? அப்ப எவ்வளவு இருந்திருக்கு? 185 இருந்திருக்கு. அதாவது இந்த கிராஸ் ஓவர் சொல்றேன். இப்ப இங்க கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா? 185. ஓகேப்பா. இந்த ஃபர்ஸ்ட் கிராஸ் ஓவர் தெரியுதுங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து அங்க வந்து என்ன இருக்குங்க? நம்ம எஸ்எம்ஐ என்ன சொல்லுது? அங்க பேரி சைடு சொல்லுது. அப்ப கிராஸ் ஓவர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? இங்க பாரு நீட்டா அதே டைம் தான் சரிங்களா? அது 9.28. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? 185க்கு பை மேல வந்து 199ல இருந்து 197ல செல். இதுல 26,500 ரூபாய் புக்கா இருக்கு. இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதாவது நம்ம என்ன பார்க்குறோம்? இது ஸ்கேல்பிங் பத்தி நம்ம பார்க்குறோம். நம்ம ட்ரெண்ட் பேஸ் பார்க்கல சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் இன்னைக்கு இப்போ வாலட்டலா இருக்கு. இது ட்ரெண்டிங்கா பண்ணா ஃபுல்லா கேரி ஓவர் பண்ணலாம். ஆனா வாலட்டல் என்ன பண்றோம்? நம்ம கம்மியான ப்ராஃபிட்ல என்ட்ரி பண்றோம். நம்ம கம்மியான ப்ராஃபிட்ல எக்ஸிட் பண்றோம். கரெக்ட்டுங்களா? இப்போ இதுல வந்து 187 நம்ம வந்து 185ல இருந்து 199 அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட 10%. கரெக்ட்டுங்களா? நம்ம வந்து 5% வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே பாருங்க. இப்போ நான் சொன்ன வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஸ்கேல்பிங் சிஸ்டம் பார்க்குறோம். ஸ்கேல்பிங்ல 2 இண்டிகேட்டர் தான். என்னது? எஸ்டிஆர், எஸ்எம்ஐ. எஸ்எம்ஐ வந்து எவ்ரி பார் இப்போ எப்படி பொசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு சொல்லுது. அங்க ஸ்மார்ட் மணி நம்ம புட் சைடு இருக்காங்களா இல்ல கால் சைடு இருக்காங்களான்னு சொல்லுது. கரெக்ட்டுங்களா? இப்போ காலையில ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கால் சைடு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து புட் சைடு மாறுறாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? புட் சைடு கிராஸ் ஓவர் ஆனா இமிடியேட்டா என்ட்ரி. அங்க மேக்ஸிமம் 5% டார்கெட். மேக்ஸிமம் 5%. நீங்க அதுக்கு கம்மியா வைக்கிறதால வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா மீண்டும் மற்றொரு விஷயத்துல சந்திக்கிறேன். சரிங்களா? ஓகே பாருங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா வருது பாருங்க. மூணுமே நமக்கு நம்ம புட் சைடு தான் வருது. அப்ப இப்போ ஒரு கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் வரும். இங்க புட் சைடுல வரும். சரிங்களா? மார்க்கெட் ஹலோ சொல்லுங்க சார். நிஃப்டி சைடுல வந்து எந்த ஒரு எஸ்எம்ஐ இண்டெக்ஸும் காட்ட மாட்டேங்குது. ஒரே ஒரு ரெட் மட்டும் தான் இருக்கு நிஃப்டி சைடுல. எஸ்எம்ஐல இன்னைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பீரி இல்லைங்களா? அப்ப சென்செக்ஸ் தான் நம்ம பார்க்கணுங்க சார். இதுல பாத்தீங்கன்னா நிஃப்டி பொறுத்த அளவுக்கும் நம்ம இந்த சைடு பாருங்க. இப்ப காலையில இருந்து பாத்தீங்கன்னா எந்த ட்ரேடுமே இல்லைங்க. ஒரே ஒரு தடவை மட்டும் புட் சைடு வந்துட்டு இப்பவும் பிளாட்டா தான் இருக்கு. அங்க ட்ரேடே பண்ணல ஒருத்தருமே. பெரிய ட்ரேடர்ஸே அந்த பக்கம் இல்லைங்க. ஆனா மோஸ்ட்லி இந்த ரெண்டுமே அலைனான்னு வச்சுக்கலாம். பாருங்க இப்ப இதுலயே என்ன சொல்லுது? இதுலயும் வாலட்டல் வெயிட் தான் சொல்லுது. நம்ம சென்செக்ஸ்லயும் வாலட்டல் வெயிட் தான். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் மூவ்மெண்ட் ஆகும். சரிங்களா சார்? அதே மாதிரி ட்ரெண்ட் அலைன் ஆகிறப்போ இப்ப சென்செக்ஸ் நிஃப்டி ரெண்டுமே அலைன் ஆச்சுன்னா அந்த மூவ்மெண்ட் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். நேற்று காலையில் அலைன் ஆச்சு இல்லைங்களா? எப்படி இருந்துச்சுங்க சார்? ஃபர்ஸ்ட் 1 ஹவர் நல்ல அலைன் ஆச்சு இல்லைங்களா? அங்க நல்ல மூமெண்ட்டா வந்துச்சு இல்லைங்களா? அந்த மாதிரி எடுக்கணுங்க சார். சார் பொதுவாகவே சார் பிஎஸ்சில தான் சார் எஸ்எம்ஐ அதிகமாக காட்டுது. நிஃப்டியில வந்து எஸ்எம்ஐ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சார் காட்டுற மாதிரி இருக்கு. அது அப்படிதானா இல்லை நார்மலா சார்? இல்லை அங்கே ட்ரேட் எடுத்தா தானே வரும் இல்லைங்களா சார்? அங்கே வந்து நமக்கு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆகணும். அதில் ஸ்மார்ட் மணி மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ ஆர்டர்ஸ் பாஸ் ஆகிறது வேற. ஸ்மார்ட் மணினா யாருங்க சார்? உள்ள ரகசியமாக பை பண்ணுறவங்க அந்த பெரிய ட்ரேடர்ஸ்.
அவங்க ஆர்டர் இருந்தா தான் இந்த இடத்துல ஃபிளாஷே வருங்க. பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல இங்க வந்து பையே இல்ல ஆக்சுவலா. அங்க எஸ்எம்எல்ல எதுவுமே அவங்க ட்ரேடே பண்ணல. ஒரே ஒரு தடவை மட்டும் இங்க ஆக்டிவிட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அதுவும் கூட பாத்தீங்கன்னா எந்த நம்ம டைமண்டே வரல பாருங்க. ஜஸ்ட் பிளைனா இருக்கு. புரிஞ்சுங்க சார். இங்க பாருங்களேன். இதுவே வந்து நான் பிஎஸ்சில பாருங்க. இந்த ரெண்டும் அளவான மூமெண்ட். அதுக்கப்புறம் டைமண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. சார் ஆனா இப்ப சமீபத்திய எல்லாமே பாத்தீங்கன்னா பிஎஸ்சில தான் எஸ்எம்ஐ அதிகமா இருக்கு. நிஃப்டில கம்மியா தான் சார் காட்டுது அது கம்பேர் பண்ணா. புரியுது. ஏன்னா எல்லாருமே இப்போ மேபி அவங்க ட்ரேடிங் பண்றாங்களோ என்னவோ. ஆமா அவங்க அப்படியே மாத்துறாங்க சார். அதான் உண்மை. ஏன்னா என்ன ஆச்சுன்னா எல்லாருமே சென்செக்ஸ் நோக்கி எல்லாம் டிராவல் பண்றாங்க. இப்போ நிஃப்டி பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, சுத்தம் மூவ்மெண்டே ஆக மாட்டேங்குது. அதான் பையர்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிறாங்கன்னா பூரா நிஃப்டி செல்லிங் ஸ்கிரிப்ட் ஆச்சுலாங்க. நமக்கு வந்து சென்செக்ஸ் தான் பையிங் ஸ்கிரிப்ட். நம்ம வந்து பையர் வந்து ஜெயிக்க முடியும்னா நம்ம ஆக்சுவலாக சென்செக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். நிஃப்டி மூவ்மெண்ட் ஆகுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இப்போ நீங்க ஓகே, இப்போ நம்ம கண்மனால பாருங்க எவ்வளவு மூவ்மெண்ட் ஆகுது பாருங்க. 30 பாயிண்ட்ங்கிறது 150 ரூபா இருக்கிற ஸ்கிரிப்ட்ல 30 பாயிண்ட் நமக்கு ஒரு நிமிஷத்துல போயிட்டு வருது. இதே 30 பாயிண்ட் நமக்கு நிஃப்டியில வரணும் அப்படின்னாங்க ½ அன் அவர் ஆயிடுது. அதுல 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் வரும். ஆனா 30 பாயிண்ட் எப்படி 150 பிரைஸ்ல வருங்க. ஓகேங்களா. அதனால மோஸ்ட்லி எல்லாருமே என்ன ஆகுதுன்னா நம்ம பெரிய ட்ரேடர்ஸ் பொறுத்தளவுக்கு அப்படியே ஆக்சுவலாக நம்ம அங்க இருக்கிற ட்ரேடிங் டேட்டா பார்த்தீங்கன்னா எல்லாருமே சென்செக்ஸ் அங்கே மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அதிகமான ட்ரேட்ஸ் நம்ம சென்செக்ஸ் தான் வரப்போகுது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே பாருங்க, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆச்சுங்களா? ஆகலை, கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஸ்மார்ட் மணி இங்கே புட் சைட் பை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்ம ஸ்கேல்பிங் என்ன வேணும், நம்ம இந்த இடத்துல எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகணும், கரெக்டுங்களா? அப்போ தான் அங்கே ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ் ஆகுது. அப்போ தான் அந்த மொமெண்டம் ஒரு 5% அது வரும், சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணக்கூடாது, ஓடி போய் இங்கேயே என்ட்ரி பண்ணக்கூடாது. ஏன்னா பாருங்க மேலே இப்போ நமக்கு இங்கே கிரீன் லைன் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ அது இங்கே இப்போ நம்ம சென்செக்ஸ் பார்க்குறோம் இன்னைக்கு. நம்ம சென்செக்ஸை மட்டும் பார்த்தா போதும், கிராஸ் ஓவர் ஆகுதா, அங்கே இண்டிகேட்டர் இருக்கு, எஸ்எம்ஐ இண்டிகேட்டர் இருக்காங்க. நம்ம நிஃப்டி பிரேக்கர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம ஸ்கேல்பிங் மோட். அப்போ அதாவது ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா போதுங்க. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வச்சிருக்கிறேன். சரி, எதுக்கான ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக. ஓகே சார். ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது ட்ரெண்ட் செட் ஆகும்போது அதுவும் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மல்டி ட்ரெண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட் செட் ஆகும்போது அது பண்ணிக்கிறோம். ஆமா. பட் ஸ்கால்பிங்கோ இல்ல இந்த மாதிரி குயிக்கா ஒரு ட்ரேட் பண்ணி வெளில வரோம்னா ஏதோ ஒண்ணு அப்போதைக்கு அப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா போதும். இப்போ ஸ்கால்பிங் மட்டும் நீங்க சென்செக்ஸ் மட்டுமே பார்க்கலாம். ஓகே சார். ஓகே, இப்போ நான் சொன்ன வரைக்கும் டவுட் இருந்தால் கேட்கலாம். அதாவது அந்த கிராஸ் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நீங்கள் அந்த டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, இப்போ ஷார்ப்பாக 9, அதாவது அந்த கேண்டில் முடிய போகுது கரெக்டுங்களா, 9:28 அங்கே கிராஸ் ஓவர் ஆயிருச்சு, இன்ஸ்டண்ட்டாக பை பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல 167 ஒரு பை எடுத்திருக்கேன், தெரியுதுங்களா? அங்கே 167 நான் அங்கே செக் பண்ணுறக்கா பை போட்டிருக்கேன். அப்புறம் 185 ஆமாங்க சார். அதான் அங்கே செக் பண்ணுறேன், ஏன்னா அந்த கிராஸ் ஓவர் ஆகலை. அப்போ தான் ஆக போகுது இருக்குதான்னு பார்க்குறேன். அப்புறம் டக்குன்னு அந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆகல என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல லிமிட் பை போட்டு 185 பை பண்ணியாச்சு அந்த இடத்துல. அப்போ அங்கேயே இப்போ இந்த மூமெண்ட்டுக்கும் நம்ம அடுத்த அந்த டார்கெட் புக் பண்ணுறதுக்கு அதாவது 60 செகண்ட்ல மேலே போயிருது, புரியுதுங்களா சார்? அப்போ என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருந்தால் அந்த இடத்துல ஸ்கேல்பிங் பண்ண முடியும். ஆக்சுவலாக ஸ்கேல்பிங் பொறுத்தளவுக்கு ஸ்பீடு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபோனில் ஆர்டர் போட்டு திரும்ப என்னங்கன்னா மேலே புரியுதுங்களா, ஏன்னா இதே கேண்டிலேயே அந்த இடத்துல 200 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் பண்ண உடனே அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வந்து 155 வரைக்கும் வருது, கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணணும், அந்த அளவுக்கு நம்ம ஸ்பீடாக இருந்தால் தான் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ண முடியும். ஓகே பாருங்க, இப்போ இந்த கிராஸ் ஓவரில் சார் கால் சைட் மூவ்மெண்ட் ஆகுது. அதெல்லாம் சொல்லுங்க சார். ஒன்று சார், இந்த சென்செக்ஸ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது சிம்பிள் சாட்ல. ஓகே, அதை bse.optionsstart.in சார். ஆக்சுவலாக இது வந்து நம்ம சென்செக்ஸ் பொறுத்தளவுக்குங்க. ஓகே, இப்போ நான் சாட்டில் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா சார், bse.optionsstart.in இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க சார். மோஸ்ட்லி இப்போ இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5 நாள் ட்ரெண்டிங் டே இருந்தது. இப்போ 5 நாளில் பார்த்தீங்கன்னா 4 நாள் பார்த்தீங்கன்னா வாலட்டலாக இருக்குது. அதாவது ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு ட்ரேட்ஸ் கொடுக்குறங்கிறது நமக்கு முன்ன இருந்தவரை ரொம்ப கம்மியாயிருச்சு மார்க்கெட் சார். வந்த 3 நாள் அழகா ட்ரெண்ட் ஆகிட்டே வருது சார். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் 7 நாள் சுத்தமா ஒன்றுமே சான்ஸே கொடுக்காம ரொம்ப வாலடைல் மார்க்கெட் அதிகமாக இருக்கு. உண்மைதான். நம்ம அப்போல்லாம் ட்ரேடே பண்ண வேண்டாங்க. ஏன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா
நம்ம அந்த வாலடைல் சைட்வேஸ்ல இருந்து தப்பிக்கணும். அதுதான் கேமே. அதாவது அவங்க எலிப்பொறி மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லைங்களா சார், அந்த பொறியில போய் நம்ம மாட்டாம இருக்கணும்னா அந்த நாள் ட்ரேட் எடுக்காம இருக்கணும். அதான் விஷயம். நம்ம எடுத்து பூரா நம்ம இது பண்றதை விடங்க நம்ம எடுக்காம இருந்தாவே ப்ராஃபிட் தான். கரெக்ட் சார். அது 500 லாஸ் ஆகுது, 10 நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு 5000 லாஸ் ஆயிடுது ஒரு என்ட்ரி வேஸ்டா பண்ணிட்டு விளையாடும் போது. அதுக்கு சும்மா இருக்கிற கதை தான் சார் சொல்றேன். அதான் சார். அப்போ ட்ரேடுக்கும் ஃப்ரெஷ் மைண்டா இருக்கிறோம். எப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் வருதோ அப்போ எடுத்தோம்னாவே பெர்ஃபெக்டான மூவ்மெண்ட் கொடுத்துரும். அந்த மூவ்மெண்ட்ல 5% 10% புக் பண்ணவே போதும். நம்ம சொல்றது வாரத்துக்கு ஒரு ட்ரேட் பெர்ஃபெக்டா வருது, ஒரு ட்ரேட் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா வருதுன்னா அங்க எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? பாரு இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ இந்த இடத்துல வால்டைல் சொல்லுது, எப்போ சொல்லுது, காலையிலேயே சொல்லிடுச்சு. கரெக்டுங்களா? நம்ம காலையிலேருந்து இப்போ 2 பக்கம் ஆத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சைடு மூவ்மெண்ட் ஆகுது, இங்கேயும் மூவ்மெண்ட் ஆகுது. எப்படி பொசிஷன் வைக்க முடியும்? நம்பி எப்படி வைக்கிறதுங்க சார்? ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு முடிவுக்கு வரட்டும். ஓகேங்களா? நம்ம கால் சைடு மூவ்மெண்ட் ஆகணுமா, புட் சைடு வரணுமான்னு அவங்க பொசிஷனை பூரா எடுக்கட்டும். எடுத்துட்டு அந்த பொசிஷன் எடுத்ததுக்காக நமக்கு இங்கே தெரியும் பார்த்தீங்களா எம்எஸ் இல்லைங்க, அப்புறம் நம்ம பொசிஷன் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் என்ன சொல்லி இந்த ரெண்டுமே செக் பண்ணுங்க. மல்டி டென் மார்க்கெட் ரெண்டுமே புல்லிஷ் பீரிஷ் வந்துருச்சுன்னா அப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அங்கே கேரண்டியாக மூமெண்டம் வரும். அந்த மூமெண்ட்ல என்ட்ரி பண்ணிட்டு அளவான ப்ராஃபிட் அங்கேயும் அதாவது நம்ம வந்து பையின் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க கூடாது. எனக்கு 50% வேணும், 100% வேணும்னா வரும். கரெக்டுங்களா சார்? ஆனால் ஃபர்ஸ்ட் நீங்கள் 5லேருந்து 10% புக் பண்ணி பழகணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். சார் கிராஸ் ஓவர் ஆகாமலே டச் பண்ணிட்டு மேல போனாலும் வாங்கலாமா சார்? ஓகே பாருங்க. அதோ கிராஸ் ஓவர் ஆகாம சில நேரம் பாருங்க இந்த மாதிரி டச் பண்ணி திரும்புது பார்த்தீங்களா சார்? அப்போ நீங்க வந்து இந்த சைடு கால் சைடு எடுக்கலாம். நீங்க இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, ஆனா வரல. அப்போ இந்த இடத்துல திரும்புதுன்னா உடனே நீங்க வந்து கால் சைடு எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், இந்த கால் சைடு எடுத்தீங்கன்னா இந்த லோவர் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு கால் சைடு எடுக்கலாம். பட் அதெல்லாம் வந்து என்ன பண்ணி இதுக்கு அடுத்த கட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கேல்பிங்கோட மெத்தட் என்னதுங்க, இந்த இடத்துல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் எங்க இருக்கான்னு பாக்குறோம். அடுத்து ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி பாக்குறோம். அப்புறம் அந்த ஆர்டர் ஃப்ளோ இம்பேலன்ஸ்ல நீங்க ஆர்டர் எடுக்கிறீங்க. இதுக்கு அடுத்து நீங்க வந்து இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இடத்துல சில நேரம் பார்த்தா கிராஸ் ஓவர் மாதிரி வரும் ஆனா வராதுங்க. அப்போ அந்த இடத்துல இமிடியேட்டா நீங்க என்ன பண்ணலாம், ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். மோஸ்ட்லி சில நேரம் அப்படி நடக்கும். பேரலா வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கணுமா சார்? அந்த எஸ்டிஆர் எஸ்எம்ஐ ஒரு இது பாக்குறோம். அப்படியே வந்து நம்ம புரோக்கர்ல வந்து நம்ம எவ்வளவு ஆப்ஷன்ஸ்ல எவ்வளவு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதுவும் பார்த்துட்டு பேரலா எப்போ வருதோ கரெக்டா கிராஸ் ஆகும் போது பை பண்ணிடணும். அப்படிதானே சார்? எடுத்துக்கலாம். ஆமா ஆமா கரெக்டுங்க சார். அதாவது இந்த கிராஸ் ஓவர் ஆகுது பாத்தீங்களா, இப்போ இந்த கிராஸ் ஓவர் ஆகலே பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, அடுத்த கேண்டில் இருந்து நம்ம ஒரு மொமெண்ட் வருது. சரிங்களா சார்? இதுல 2 மெத்தட் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த கேண்டில் ஸ்டார்டிங்ல நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆக போதா இல்லையான்ட்டு. கரெக்டுங்களா சார்? அடுத்த பார் வர்றப்ப இந்த கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கல, இந்த இடத்துல நமக்கு அப்படியே கிட்ட நெருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன பண்ணலாம், இன்ஸ்டன்டாவே அதுக்கு பக்கம் ஆர்டர் போடலாம். நம்ம சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன இந்த கேண்டிலோட ஹை இல்லைங்களா சார், அந்த ஹைக்கு நீங்க வந்து எஸ்எல் ஆர்டர் கூட போட்டு வைக்கலாம். அது இன்னும் பெஸ்ட். அந்த ஹைங்கிறது எங்க சார் நம்ம ட்ரேட் பண்ற இதுல ஹை பாத்துக்கணுமா சார்? அந்த ஒரு நிமிஷம் கேண்டில் மாத்தி. ஆமாங்க சார். இப்போ இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த ஹை என்னன்னு பாருங்க. இந்த ஹை வந்து 175. கரெக்டுங்களா சார்? நமக்கு கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி போகணும். இது அதுக்காக என்ன சொல்றேன், இது வந்து நீங்க வந்து அடுத்த ட்ரிக்கா வச்சுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ட்ரிக் பொறுத்த அளவுக்கும் நீங்க வந்து எஸ்எம்ஏ பாக்குறீங்க, எஸ்டே கிராஸ் ஓவர் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்க. இது கிளியரா தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அந்த இடத்துல கிராஸ் ஆயிருச்சுன்ட்டு. கரெக்டுங்களா சார்? இப்போ இதோட இன்னும் அடுத்த ட்ரிக் என்னன்னா, இப்போ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் வருது பாத்தீங்களா, அப்போ இதோட ஹைக்கு மேல இப்போ ஹை எவ்வளவு வந்து 174. கரெக்டுங்களா? அப்போ இது பிரேக் அவுட் ஆன மொமெண்டம் ஆகுது பாருங்க சார். அந்த 174 எங்க சார் பாக்குறீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம சைடுல அது இந்த ரைட் லெஃப்ட் சைடு பிரைஸ்ன்னு தெரியுது இல்லைங்களா சார், இதுக்கு பக்கம் நீங்க வந்து மூவ்மெண்ட் பண்ண தெரியுது பாருங்க. இப்போ 170 ஓகே பாருங்க. இப்போ வச்சிருக்க எவ்வளவு வச்சிருக்கு, 169. இல்லைன்னா இது மேல வச்சிருக்கீங்க. அதாவது இப்படி நீங்க வந்து அதாவது இந்த வேல்யூஸ் வந்து மேலங்கிலே மூவ்மெண்ட் ஆன மூவ்மெண்ட் ஆயிட்டே இருக்குங்க. சரிங்களா சார்? இதோட க்ளோஸ் வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, நான் வந்து 177. அதாவது நம்ம சின்ன விண்டோ மாதிரி ஓபன் ஆயிருக்கு பாருங்க. அதுல பாருங்க 177. அடுத்து கால் 165 இருக்கு, மேல 177. ஆமா ஆமாங்க சார். அதான் அப்ப அந்த இடத்துல இருக்குது 165ங்கிறது இதோட ஹை கிட்ட இருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன பண்ணலாம், அங்க வந்து நம்ம அதாவது இந்த பிரைஸ் வந்து இந்த கேண்டில் முடியணும். கரெக்ட்டுங்களா? முடிஞ்சதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும். முடியாத பிஃபோர் என்ன பண்ணலாங்க, அப்ப இந்த ஹைக்கு மேல எஸ்எல் போட்டுக்கலாம். அது எப்போ போடுறதுங்க, கிராஸ் ஓவர் ஆகிற மாதிரி இருந்தா தான் நீங்க பண்ணணும். அங்க போய் நீங்க வந்து எடுக்கணும். அது வந்து நீங்க அடுத்த லெவல் பாத்துக்குங்க.
அது அடுத்த லெவல் ஆஃப் ட்ரேடிங் பாருங்க. ஸ்கேல்பிங்ல அடுத்த லெவல் ஆஃப் ட்ரேடிங் என்ன பார்க்குறோம், இந்த இடத்துல கிராஸ் ஓவர் மாதிரி வந்துட்டு திரும்புறது, அடுத்து கிராஸ் ஓவர் ஆக போகிற அந்த பாயிண்ட்லேயே நீங்கள் எஸ்எல் ஆர்டர் போகலாம். அதுக்கு அடுத்த லெவல் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் எஸ்எம்ஏ பார்க்குறீங்க, எஸ்டிஆர் பார்க்குறீங்க, அங்கே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி பண்ணுங்க. அங்கிருந்து நம்ம வந்து மினிமம் 5% தான், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். சார் எக்ஸ்ஆர்பி வச்சும் எடுக்கலாம்னு சொன்னீங்களே சார், இந்த மாதிரி அதாவது கம்மியா அதோட வேல்யூ கம்மியா இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு. ஆமாங்க. இப்போ எக்ஸ்ஆர்பி எதுக்காக யூஸ் பண்ணுறோங்க சார்? எக்ஸ்ஆர்பி ஸ்கேல்பிங், அதாவது வந்து இப்போ பாருங்க இந்த பாக்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எக்ஸ்ஆர்பி வரும். இது என்ன சொல்லுதுன்னா ஸ்டாண்டலோட லோ அண்ட் ஹை ப்ரைஸ் சொல்லுது, புரியுதுங்களா? அதாவது இது வந்து என்ட்ரியை வந்து பெஸ்ட் என்ட்ரியாக ட்ரிகர் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து 173 கரெக்டுங்களா சார்? இப்போ இந்த 173 கிட்ட இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில நேரம் என்ன ஆகுன்னா அந்த ப்ரைஸ் 200 போயிட்டு அடுத்து கீழே இறங்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் எப்படி அதில் இருக்கிற சீப்பர் ப்ரைஸ் கண்டுபிடிப்பீங்க? இப்போ 173 பெஸ்ட் ப்ரைஸ், இப்போ இந்த ப்ரைஸ் தானே எடுக்கலாம். இதுவே வந்து இதை விடவே கம்மியான ப்ரைஸ் கிடைக்குதுன்னா எப்படி தெரியுங்க? அது இங்கே தெரியுது. எப்பெல்லாம் 0 வருதோ அப்போ என்ன அர்த்தங்க, இந்த ப்ரைஸ் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் இதை சொல்றது வந்து ஸ்டாண்டல் ப்ரைஸ். நம்ம தான் டீகோட் பண்ணிக்கிறோம். எப்படி டீகோட் பண்ணிக்கிறோங்க? இங்கே ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குது, இங்கே புல்லிஷாக இருக்குன்னா இங்கே எக்ஸ்ஆர்பி லோ வர்றது கால் சைடில் சீப்பர் ப்ரைஸாக இருக்குது. அதாவது மலிவு விலை. இப்போ இந்த இடத்துல வந்து 175 இருக்குன்னு வச்சுங்களேன், 175க்கு பதிலாக கம்மியான ரேட்டில் எடுக்கிறீங்க, அது எக்ஸ்ஆர்பி லோவில் காட்டும். எக்ஸ்ஆர்பி லோ எங்கே யூஸ் பண்ணணும்? எல்லா நாளும் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் எல்லா டைமும் எக்ஸ்ஆர்பி வச்சு எடுப்பேன் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லைங்க. எக்ஸ்ஆர்பி என்ன சொல்லுதுன்னா ஸ்டாண்டர்ட் லோ சொல்லுது. நீங்கள் அப்படி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா 2 சைடுமே பை எடுக்கணும். எப்பெல்லாம் எக்ஸ்ஆர்பி லோ வருது இல்லைங்களா, அங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 2 சைடு பை பண்ணணும். அப்படி பை பண்ணாலும் ப்ராஃபிட் தான். இப்போ நீங்கள் சப்போஸ் 1 மணிக்கு மேலே எடுத்துக்கங்க, 1 மணிக்கு மேலே எக்ஸ்ஆர்பி லோ வருது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஒரு லாட் பிளேஸ் பண்ணுங்க. எப்படி இருந்தால் அது பிரேக் ஆகி மேலே வந்துடும். ஆனால் 2 பக்கம் பிளேஸ் பண்ணணும். ஏடிஎம் கால் ரெண்டுமே எடுக்கணுமா அந்த டைம்ல? ஆமாம் கரெக்ட். இந்த ஏடிஎம் ப்ரைஸ் ரெண்டுமே நீங்கள் எடுக்கணுங்க. அதாவது இது வந்து மார்க்கெட் இப்போ வாலட்டலாக இருக்குது, 2 சைடும் மூவ்மெண்ட் ஆகுன்னு சொல்லுது. ஆனால் எந்த சைடு மூவ்மெண்ட் ஆகுன்னு யாருக்கு தெரியுங்க? அந்த ட்ரேட் அலைனானதுக்கு அப்புறம் தான் தெரியும், கரெக்டுங்களா சார்? இப்போ வரைக்கும் பாருங்க, இந்த சைடும் பையர் இருக்காங்க, இந்த சைடும் பையர்ஸ் இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கால் செல்லர் எஸ்எல் இருக்கு இல்லைங்களா, இது என்ன சொல்லுது, இது வந்து பொசிஷனல் செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ். இப்போ பாருங்க, நமக்கு கால் சைடு இருக்கிற 5மே ஸ்டாப் லாஸ் கீழே தான் இருக்கு, புட் சைடு 5மே ஸ்டாப் லாஸ் கீழே தான் இருக்கு. அப்ப இதுல யார் வின்னர் ஆக்சுவலாங்க? அல்டிமேட்டா செல்லர் தானே வின் ஆயிருக்காங்க இது வரைக்கும் அங்க செல் பண்ணவங்க தான் ஆக்சுவலாக வின்னிங்கில் இருக்கிறாங்க. ஏன்னா 5 பக்கமும் பாருங்க, அவங்க வச்சிருக்க ஸ்டாப் லாஸ் கீழே தான் ட்ரேட் ஆகுது. ஓகேங்களா சார்? இப்போ நம்ம ட்ரெண்ட் அலைன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்போ 1 சைடு எடுக்கலாம். இல்லை ட்ரெண்டே தெரியல என்ன பண்ணணும், நீங்கள் டபுள் சைடு பை எடுக்கணும். கால் சைடும் பை எடுக்கணும், புட் சைடும் பை எடுக்கணும். ஓகே பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இன்னொரு இதுக்காக இங்கே நீங்கள் சொல்ல சொன்னதுக்காக பாருங்க. இப்போ இந்த எஸ்எம்ஏ இருக்கு இல்லைங்களா சார், இப்போ இந்த எஸ்எம்ஏ என்ன இருக்குன்னா நம்ம ஃபுல்லாக புட் சைடு இருக்கு, கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ஆர்பியில் நம்ம ஒவ்வொரு தடவையும் புட் சைடு எடுத்திருந்தா என்ன ஆகுன்னு பார்க்கலாங்களா? அதாவது டபுள் சைடு எடுத்தால் என்ன ஆகுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், அடுத்து புட் சைடு எடுத்தால் மட்டும் என்ன ஆகுன்னு பார்க்கலாம். சரி ஓகே. இப்போ இந்த லோ வந்திருக்கு இல்லைங்களா, ஆக்சுவலாக கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி காட்டும் பாருங்க. இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மேலே வந்திருக்கு. அப்போ இந்த பால் எடுத்துருப்போமா, அதாவது இது வந்து 0க்கு கீழே போயிட்டு திரும்பி இருக்கு இல்லைங்களா, அங்கதான் எடுக்கணும். அப்போ இங்க போயிட்டு இங்க திரும்பி இருக்கு. அப்ப திரும்பி இருக்கிறப்ப எவ்வளவு பிரைஸுங்க புட் ஆப்ஷன்? 162. ஓகேங்களா சார்? இப்போ இங்க ஒரு லாட் எடுத்துடுறீங்க பாருங்க, அங்கிருந்து அது மேலதான் போயிருக்குது, 192 வரைக்கும் போயிருக்கு, 30 பாயிண்ட் போயிருக்கு. நீங்க அதை எக்ஸிட் பண்ணல, சரிங்களா? இப்போ அடுத்த லோ வந்து திரும்புது, அடுத்த லோ வந்துருச்சுங்களா, வந்துட்டு இப்போ திரும்ப 0க்கு மேல வருது. இங்க வருது, இங்க வருது இந்த கேண்டில். இப்போ இதோட க்ளோஸ் என்னதுங்க? 153. அப்படியே 162க்கு எடுத்தீங்க, மேலே வந்து 196, 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதுலேயே 20% வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் இங்கே பாருங்க, இப்போ இந்த பக்கம் எடுக்கிறீங்க, இங்கே எடுக்கிறீங்க, இது 0க்கு போயிட்டு மேலே வருது பாருங்க, இங்கே வருது, இங்கே வருது, கரெக்டுங்களா? அப்போ 142 இருக்குது. இப்போ 144 எடுத்துடுறீங்க, அங்கிருந்து எவ்வளோ மூவ்மெண்ட் ஆயிருக்குங்க? ஓகே, இப்போ நான் சொன்னது புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குங்க. ஓகேப்பா, அதாவது நமக்கு எஸ்எம்ஐ பார்க்குறோம். இப்போ மார்க்கெட் வாலட்டலாக இருக்கு, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா எஸ்எம்ஐ மட்டும் வச்சுட்டு நமக்கு வந்து எக்ஸ்ஆர்பி உள்ள எடுத்தால் என்ன ஆகும்னு ஃபர்ஸ்ட் நம்ம
பண்றோம், இங்க எக்ஸ்ஆர்பி வந்து டாப்ல இருந்து இறங்கி 0 வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அந்தாண்ட எடுக்காம அது வந்து திரும்பணும். அதாவது 0க்கு மேல வருது பாத்தீங்களா? அதுதான் என்ட்ரி பாயிண்ட். நீங்க போய் கீழ போக எடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்துல இந்த பார்ல வருது. அப்ப வர்றப்ப என்ன பிரைஸ் இருக்கு? 162. கரெக்ட்டுங்களா? இப்ப 162ல இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்கு? மேல 195 வரைக்கும் மொமெண்டா இருக்கு. அப்ப 30 பாயிண்ட் மொமெண்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்ப அங்க இருந்து திரும்ப கீழ இறங்கி வருது. அப்ப என்ன ஆகுது? எக்ஸ்ஆர்பியும் 0 கீழ போயிட்டு எங்க வருது? இந்த பார்ல தான் வருது. எந்த பார்? இந்த பார்ல வருது. கரெக்ட்டுங்களா? அப்ப அதோட பிரைஸ் 152 புட் ஆப்ஷன்ல. புரியுதுங்களா? இப்ப அங்க இருந்து எவ்வளவு தூரம் போயிருக்குங்க? 142 சார். அது 172 வரைக்கும் மொமெண்டமா இருக்கு. ஹை பாருங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கு இல்லீங்களா? இப்ப இந்த பார் வந்தது எவ்வளவு வந்திருக்குங்க? அது க்ளோஸ் வந்து நமக்கு வந்து ஓகே 142 க்ளோஸ். கரெக்ட்டுங்களா? 142 க்ளோஸ். மேல வந்து பாத்தீங்கன்னா 162 வரைக்கும் மொமெண்டா இருக்கு. அங்க வந்து 20 பாயிண்ட் மொமெண்டா இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதே மாதிரி நம்ம ஸ்கேல் பண்ணலாம். இப்ப என்ன ஆகுது? இது 0க்கு அதாவது இங்க போகுது. இங்க போயிட்டு திரும்ப 0 கீழ வந்துட்டு திரும்புது இல்லையா? எங்க வருது? இங்க வருது. இந்த பார்லயும். இந்த பார் முடிஞ்சு இந்த பார்ல வருது. அப்ப இதோட க்ளோஸ் எவ்வளவு வச்சிருக்காங்க? 164. 64ல இருந்து எவ்வளவு தூரம் வரைக்கும் போயிருக்குங்க? 172 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆகுது. அப்ப எப்படி இருந்தாலும் மூவ்மெண்ட் ஆகுது இல்லையா? ஓகேங்களா? புரியுது சார். பட் ஆனா எவ்வளவு தூரம் அமௌண்ட் ஆகுறது, நம்ம ஸ்டாப் லாஸ் எப்ப வெளியே வரணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. 172 மேல போகுமா, அதுக்கு மேல போகுமான்னு வெயிட் பண்ணலாமா, இல்ல வந்து அது எவ்வளவு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ப்ராஃபிட்லயே வெளியே ஓடி வந்துடணுமா அப்படிங்கிறது வந்து இந்த எக்ஸார்பி வச்சு எடுத்தா தெரிய அதாவது மாட்டேங்குது. 5% சார் அது. நம்ம டார்கெட் 5%. ஸ்டாப் லாஸ் வரைக்கும் பொதுவான ஸ்டாப் லாஸ். என்ன ஸ்டாப் லாஸ்ங்க? ரீசன்ட் லோ ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? இது 0க்கு மேல வந்திருக்கு. எங்க வந்திருக்கு? இந்த பார்ல தானே வந்திருக்குங்க. இந்த பார் முடிஞ்சு இந்த பார்ல நீங்க எடுக்கிறீங்கன்னா கூட அதுதான் லோவஸ்ட் கேண்டில். அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நீங்க வந்து இந்த கேண்டில் லோவே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் 154ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ அதோட எஸ்எல் வந்து பாத்தீங்கன்னா 148 எஸ்எல். ஓகேங்களா சார்? அப்ப என்ன பண்ணிக்கலாம்? நீங்க எஸ்எல் வந்து 148 வச்சுக்கோங்க. அப்ப 56 டு 48 எவ்வளவு பாயிண்ட் எஸ்எல் வருதுங்க? 8 பாயிண்ட் எஸ்எல் வருது. புரியுதுங்களா சார்? அப்ப என்ன நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ண முடியாது. அப்ப அந்த அங்க இருக்க ஸ்டாப் லாஸ் 8 பாயிண்ட் தான். அப்ப இந்த 8 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். சார் இப்போ கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. இது பண்ணலாமா சார்? எடுக்கலாங்க. இப்போ கிராஸ் ஓவர் என்ன பிரைஸ்ல முடிஞ்சிருக்குங்க சார்? ஓகே பாரு, இப்போ கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம எடுக்கலாம். பாரு இந்த இடத்துல நம்ம ஸ்கேல்பர் வந்து என்ன பண்றோம்? இப்போ நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? 170 கிட்ட ட்ரேட் ஆகுது. இப்போ 173 போயிட்டு இருக்குது. இதுக்கு வந்து 5% எடுத்தா 5% நம்ம புக் பண்ணிக்கிறது பண்ணிக்கணும். சேஃப். ஆமாங்க சார். ஓகே வந்துருச்சு பாருங்க. 181, 82. ஓகேங்களா? அப்ப 170 எடுத்துட்டீங்கன்னா 182 5% வந்துருச்சு இல்லையா? புக் பண்ணியிருக்கணும்லங்க. ஓகே சார். ஆனா அது மூமெண்டம் ரொம்ப குயிக்கா இருக்கு. அதுக்குள்ள நம்ம பண்ணிட்டு வெளில வந்துடணும். ஆமா, அதுதான் விஷயம். அது சென்செக்ஸ் பொறுத்தளவுக்கு மூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஸ்கேல்பர் யாருக்கு செட் ஆகும்னா, நீங்க ஸ்கிரீன் மேலே இருக்கீங்க, ப்ராஃபிட் அதிகமா வேணும்னா நீங்க ஸ்கேல்ப் பண்ணணுங்க. ஸ்கேல்பிங்கிறது குயிக்கா இருக்கும், ஸ்பீடா இருக்குங்க. அதை நீங்க பண்ணிட்டு நீங்க டக்குன்னு பார்த்தா வெளியே வரணும் அந்த பொசிஷன்ல இருந்து. இப்போ ஆக்சுவலா உங்க முன்னால தான் நம்ம பாக்குறோம். கரெக்ட்டுங்களா? ஸ்கிரீன்ல தான் பாக்குறோம். இந்த கிராஸ் ஓவர் ஆயிருக்கு. 170ல இருந்து 182 வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. நம்ம பேசுறதுக்குள்ள அது நடந்து முடிஞ்சிடுச்சு. அப்பனா முடிஞ்சது. அதுதான் பேசுங்க. நீங்க பேசுறதுக்குள்ள இந்த 5% மேல போயிட்டு கீழே வந்துருங்க. நம்ம சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாயிட்டே வருதுங்க நாளுக்கு நாள். அப்ப என்ன ஆகுனா அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டும் ஸ்பீடா போயிட்டு கீழே வந்துருங்க. ஓகே சார். ஓகேங்களா? இப்போ எடுக்கலாமான்னு இப்போ எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுங்க? ஏற்கனவே அது வந்து அங்கே 5%க்கு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எக்ஸ்ஆர்பி லோவில் என்ட்ரி எடுக்கணும். இதுக்கு தான் எக்ஸ்ஆர்பி லோ வச்சுருக்கோங்க. அதாவது இந்த கிராஸ் ஓவரை மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் தெரியணுமா? புரியுதுங்களா? ஏன்னா இந்த கிராஸ் ஓவரில் எடுத்துருக்கணும். கிராஸ் ஓவர் மிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து நமக்கு என்ன ப்ரைஸ் தெரியணும்? நமக்கு பெஸ்ட் ப்ரைஸ் அல்லது சீப்பர் ப்ரைஸ், அது மலிவான விலை எப்படி கிடைக்கும்? எக்ஸ்ஆர்பி லோ வந்து திரும்பட்டும். இல்ல நீங்க எடுத்தீங்க திரும்ப என்ன வரணும்? இந்த ஸ்டாப் லாஸ் லோக்கு தான் எடுக்கணும். ஏன்னா கிராஸ் ஓவர் ஆர்டர் ஃப்ளேம்ல நடக்கிறப்ப பவர் அதிகமா இருக்கும். அது குயிக்கா போயிட்டு வந்துடும். அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, இப்போ கரெக்ஷன் ஆகுது பாத்தீங்களா? இப்போ போய் எடுத்தேன்னா எவ்வளவு தூரம் கரெக்ஷன் ஆகுனே தெரியாது. அதுக்கு தான் எக்ஸ்ஆர்பி லோ. இப்போ எக்ஸ்ஆர்பி லோ போயிட்டு இருக்குங்களா? 0 போயிட்டு திரும்பிட்டோம். அப்ப என்ன பண்றோம்? ஒரே ட்ரெண்ட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? திரும்ப என்ட்ரி எடுக்க முடியும். ஹைல எக்ஸிட் பண்றீங்க. இப்ப லோ திரும்புறப்போ ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க. பாருங்க இப்ப எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாரு? 150.
அங்க அதான் மேல 182 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிட்டு அங்கிருந்து ஃபால் ஆயிருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்றோம்? நம்ம திரும்ப பெஸ்ட் பிரைஸ் வெயிட் பண்றோம். எதுக்காக பெஸ்ட் பிரைஸ் வெயிட் பண்றோம் புட் சைடுல? எஸ்எம்ஐ பார் நமக்கு வந்து ரெட்ல இருக்கு. எஸ்எம்ஐ அங்க புட் சைடுல இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அதுக்காக வெயிட் பண்றோம். இல்லைன்னா கால் சைடு தான் நம்ம போகணும். புரியுதுங்களா சார்? இப்போ இதுவே கிரீனா இருந்தா என்ன பண்ணணும்? நம்ம கால் சைடு தான் எடுத்துருக்கணும். இப்போ இங்க ரெட்டா இருக்கிறதுனால இந்த கிராஸ் அட்டன் பண்ணணும். புரிஞ்சுங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே சார். எஸ் சார். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேல்ப் பண்ணீங்கன்னா லாட் சைஸை கம்மியா பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு லாட் 2 லாட்ல ட்ரேட் பண்ணுங்க. அதை அப்படியே பயிற்சி எடுங்க. எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது போ டவுட் இருந்து நம்மளோட குரூப் இருக்கு. அதில் நீங்க கேட்கலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. நம்ம சப்போர்ட் டீம் இருக்காங்க. புரிஞ்சுங்களா? நீங்க எக்ஸ்ஆர்பி ஸ்கேல்பிங் பண்றீங்கன்னா எக்ஸ்ஆர்பி ஸ்கேல்பிங் என்ன தேவை? எக்ஸ்ஆர்பி லோ வந்ததுன்னா 2 சைட் பை எடுக்கணும். இல்ல நமக்கு ட்ரெண்ட் தெரியணும். இல்ல அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பக்கமாவது இருக்கணும். அப்ப எஸ்எம்ஐ என்ன சொல்லுதுங்க? இங்க காலையில இருந்து பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் இருக்காங்க. அப்போ புட் சைடு மட்டும் நீங்க ஸ்கேல்ப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? 0 போயிட்டு திரும்பணும். இங்க போய் டச் பண்ணல என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இங்க டச் ஆகுது வச்சுக்கங்களேன் 0, அங்க என்ட்ரி இல்ல. அது 0 போயிட்டு மேல வருதான்னு பாருங்க. அந்த ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் என்ட்ரி எடுங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சார் கிராஸ் ஓவர் ஆயிட்டு திருப்பியும் 0க்கு போயிடுது இல்ல சார்? இதுவா இப்ப எக்ஸ்ஆர்பி? ஆமா பாருங்க. இப்போ எக்ஸ்ஆர்பி அது ஷார்ட் டேர்ம்லயே போயிடுச்சுன்னா அது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிரும்ல சார்? ஷார்ட் இப்ப ஏறனோனே நம்ம டக்குனு பண்றது இறங்கிடுச்சு அந்த ஸ்கேல்பிங். மாதிரிலாம். அது நம்ம பண்றது என்ன பண்றோம் சார்? ஸ்கேல்பிங் தானே பண்றோங்க. இப்போ இந்த ஸ்கேல்பிங்ல என்ன ஆகும்? எஸ்எல்லும் ஹிட் ஆகுங்க. ஆனா எஸ்எல் எவ்வளவு கம்மியா தானே எஸ்எல் இருக்கு. 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இருக்குங்க. புரியுதுங்களா சார்? இப்போ 170 வருதுன்னு வச்சுக்கலாம் சார். 170 எக்ஸ்ஆர்பி லோ பாருங்க. இப்போ லோ வந்திருக்குங்களா? இப்போ லோ வந்து இப்போ நம்ம எடுக்க போறது இல்ல. லோ வந்துட்டு திரும்பணும் அடுத்த கேண்டில். அதாவது 0க்கு மேல வரணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அடுத்த கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்றோம். அது 0 விட்டு மேல வர்றப்ப என்ட்ரி எடுத்துட்டு லோ ஸ்டாப் லாஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன ட்ரேட் போயிட்டு இருக்குங்க? 150 போயிட்டு இருக்கு. அப்ப இதோட லோ எவ்வளவு வச்சிருக்காங்க? 144. இப்போ என்ட்ரி வந்தா எஸ்எல் எங்க வைக்கணுங்க? 144. அதாவது மேல 200 வரைக்கும் போயிட்டு வந்தா கூட ஸ்டாப் லாஸ் நம்ம கம்மியா தானே வைக்கிறோம் சார். இந்த ஸ்கேல்பிங் பொறுத்தவரை எஸ்எல் கம்மியா இருக்கும். நம்ம டார்கெட் குயிக்கா டார்கெட் வந்துரும். புரியுதுங்களா? ஓகே பாருங்க. இப்ப பாருங்க. இப்போ 0 வந்திருக்கு எக்ஸ்ஆர்பி. அங்க எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் கால் சீட் நடக்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ எடுக்க முடியுமா? எடுக்கக்கூடாது. கரெக்ட்டுங்களா? நம்ம திரும்ப புட் சைடு மாறி வரட்டும். அப்ப என்ட்ரி எடுக்கலாம். நீங்க எக்ஸ்ஆர்பி ஸ்கேல்பிங் பண்ணீங்கன்னா ஒரு 10 ட்ரேட் எடுத்துக்கங்க. அந்த 10 ட்ரேட்ல 8 ட்ரேட் கரெக்டா இருந்தாவே போதும். சரிங்களா? 2 ஸ்டாப் லாஸ் எடுத்தா மார்க்கெட் கொடுத்துடலாம். கரெக்ட்டுங்களா? ஏன்னா இருக்கிறது எஸ்எல் கம்மியான எஸ்எல் தான். நம்ம ஸ்கேல்பிங் பண்றோம். இப்போ காலையில இருந்து பண்ணா எவ்வளவு ட்ரேட்ஸ் வருதுன்னு பாருங்க. இங்க ஒரு ட்ரேட் எடுத்திருப்பீங்களா? 1 2 3 கரெக்ட்டுங்க. 3 ட்ரேட் ஆயிருச்சு. மார்க்கெட் ஓப்பன் ஆகி 1 மணி நேரம் கூட முடியல. சரிங்களா? 1 மணி நேரம் முடியறதுக்குள்ளேயே 3 ட்ரேட் 3மே 5% மூவ்மெண்ட் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா? மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லைனாலும் 5 3 ட்ரேட் 15% ஆகுது இல்லைங்க. ஓகே பாருங்க. இப்போ இந்த சைட் புட் சைட் கிராஸ் வர மாதிரி ஆகுது இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? ஒரு பார் வெயிட் பண்ணலாம். ஒரு பார் வெயிட் பண்ணிட்டு அந்த பார் முடியல என்ட்ரி. பாருங்க. இப்போ என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி என்ன வச்சிருக்குங்க? 145 146. ஓகே என்ட்ரி எடுங்க பார்க்கலாம். அப்ப 146 என்ட்ரினா நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க ஸ்டாப் லாஸ் வருது? 140 ஸ்டாப் லாஸ். புரியுதுங்களா? என்ன இதுல எஸ்எல் வச்சுக்கிறோம். எஸ்எல்லும் தெரியுது, நம்ம டார்கெட்டும் தெரியுது. அப்ப இதுல வந்து 146க்கு நம்ம எவ்வளோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் வருது 140. அப்ப டார்கெட் 5% எவ்வளவு பாயிண்ட் எஸ்எல்ங்க? ஓகே பாருங்க. 152 வந்துருச்சு பாருங்க. 52 வந்துருச்சு இல்லைங்க? ஓகேங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். 46 47 தான் சார் எடுத்தோம். ஒரு 55 ரூபா அப்படிதான் பார்க்கணுமா? அப்படி அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, 5% டார்கெட் வச்சுக்கோங்க சார். இப்போ என்ட்ரி இப்போ வந்து என்ன ஆகுது? இப்போ மார்க்கெட் ஜிக்ஜாக்கா இருக்கு பாருங்க. இப்போ என்ன ஆயிருச்சு? இப்போ கிரீன் வந்துருச்சு எஸ்எம்ஐல. கரெக்ட்டுங்களா? இப்போ பொசிஷன்ல இருந்து வெளியே வந்துடணும் பாருங்க. இப்போ எடுத்த பிரைஸ் தான் இருக்கு இல்லைங்களா? 149 இருக்கு. 50 இருக்கு. எக்ஸிட் பண்ணிருங்க பொசிஷன்ல இருந்து. ஓகே ஓகே.
அவ்வளோ. ஏன்னா அங்கே மூமெண்ட் ஆர் பிஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? இந்த இடத்துல க்ரீன் வந்துருச்சு. அப்போ என்ன அர்த்தங்க? புட் சைடு ஏதோ மேனிபுலேஷன் நடக்குது. அப்போ இது ரிஸ்க்காக இருக்குது இல்லையா? அப்போ 146 47 எடுத்துட்டீங்கன்னா கூட நம்ம அங்கேருந்து 3-4 பாயிண்ட் வந்துருச்சு இல்லைங்க. கரெக்டுங்களா? ஓகே பாரு 54 இருக்கு இப்போ. அப்போ இந்த ட்ரேட்ல ஏதாவது ரிஸ்க் இருக்கா? ரிஸ்க் கிடையாது. ஏன்னா மேலே வந்துருச்சு. அதாவது ஸ்டாப் லாஸ் போக மேலே வந்துருச்சு இல்லைங்களா? ஆமா சார். அதான் விஷயம் சார். ஓகே பாருங்க 56. நீங்க சொன்ன டார்கெட்டே வந்துருச்சு 55. ஓ அதாவது இங்க கால்ஸ் அண்ட் மேனிபுலேஷன் பண்றாங்க. ஆனா நமக்கு எக்ஸிட்டுக்காக அது மேல வருது. அப்ப என்ன பண்ணணுங்க? நம்ம சாமர்த்தியமா வெளியே வந்துடணும். அடுத்த ட்ரேடும் கூட பார்த்துக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது இந்த ட்ரேட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்? ஸ்கேல்பிங் பார்த்துட்டு இருக்கோம் இந்த செஷன்ல. இதில் இந்த 0 வந்துச்சு இல்லைங்களா? இப்போ கடைசியாக வந்து 0 வந்துட்டு திரும்புது. புரிஞ்சுங்களா? அப்போ என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல நமக்கு அங்கே எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகுது. அப்போ அதனால இன்ஸ்டண்ட்டாக என்ட்ரி எடுத்துருக்கிறோம். கரெக்டுங்களா? என்ட்ரி எடுத்துட்டு 145னா அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குங்க? 156 வரைக்கும் மொமெண்ட் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு இந்த இடத்துல நம்ம எஸ்எம்ஏல க்ரீன் வந்தங்காட்டி அந்த பொசிஷன்லேருந்து வெளியே வர்றோம். சரிங்களா? பொசிஷன் வெளியே வரப்போ அது ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. புரிஞ்சது? இதுக்கு பாருங்க 160 வந்துருச்சு. அப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த எக்ஸ்ஆர்பிங்க என்னதை சொல்லுவாங்க? மலிவான விலை, அதாவது சீப்பர் பிரைஸ். பெஸ்ட் பிரைஸ் வந்து இன்னும் நமக்கு டைம் இருக்கு. பெஸ்ட் பிரைஸ் 173. அதை விடவே மலிவா கிடைச்சது இல்லைங்களா? அதுல இந்த லோ வர்றப்போ இருக்கிறதுலேயே நீங்க கம்மியான பிரைஸ் எடுத்திருக்கீங்க. கரெக்டுங்களா? இப்போ 165 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ 145ங்கிறது கம்மியான பிரைஸ் தானேங்க. புரியுதுங்களா சார்? அப்போ இது என்ன சொல்லுது? இப்போ இந்த பிரைஸ் ரொம்ப மலிவா இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதுதானே வேணுங்க சார். இது வந்து மார்க்கெட்டோட கோர் சீக்ரெட். என்ன சொல்லுது? இப்போ இது மலிவா இருக்கு. அப்போ அங்கே வந்து எப்படி இருந்தாலும் பை எடுப்பாங்க, அது மேலே வரும் அப்படிங்கிறது கான்செப்ட். இப்போ ட்ரேட் புக் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து திரும்ப நம்ம வெயிட் பண்ணணும். அது திரும்ப எக்ஸ்ஆர்பி லோ வந்துட்டு திரும்பணும். அடுத்து நமக்கு என்ன ஆகணுங்க? அடுத்து இன்னொரு எஸ்எம்ஏல கிரீன் வரணும். இப்போ எடுக்க முடியுங்களா? இப்போ போய் இப்போ திரும்ப எக்ஸ்ஆர்பி 0 வந்துட்டு ஹை வருது. இப்போ எடுத்தா ரிஸ்க். எதனால் ரிஸ்க்? எஸ்எம்ஏல கடைசியா இருக்கிறது வந்து கிரீன். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்றோம்? நம்ம திரும்ப அங்க ரெட்டுக்காக வெயிட் பண்ணணும். சார் அப்ப கால் சைடு வந்து பை பண்ணலாமா சார்? எடுக்கலாங்க. பட் ஆனால் எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் ஆகணும். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குங்க சார்? இப்போ இந்த இடத்துல கிரீன் வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஆனால் எஸ்டிஆர் பொறுத்தளவுக்கும் அங்கே கிரீன் இருந்தால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே பாருங்க, இப்போ இருக்கிற 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம எம்எஸ்சியில் யார் இருக்காங்க பாருங்க. இப்போ ஃபுல்லாக புட் சைடு வந்துட்டாங்க. இங்கே கால் சைட்லாம் 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பையர்ஸ், 1 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல்லர்ஸ். இங்கே பாட்டம் பவர் இண்டிகேட்டர் பாருங்க, புட் பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போ போய் நம்ம கால் சைடு எடுக்க முடியுங்களா? இப்போ கால் சைடு ரிஸ்க். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. அடுத்து நம்ம எதுக்காக வெயிட் பண்ணலாம்? நமக்கு இங்கே எஸ்எம்ஐ திரும்ப கிரீன் வருதா ரெட் வருதான்னு பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு திரும்ப ரெட் வந்ததுன்னா புட் சைடு என்ட்ரி. இல்லை திரும்பவும் கால் சைடே வருதுன்னா என்ன பண்ணுங்க? நம்ம கால் சைடு தான் எடுக்க முடியும். நம்ம ஸ்கேல்பிங் தானே பண்றோங்க. மார்க்கெட் வாலடைலா இருக்கு, ஆனா ட்ரேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குல்லங்க. இப்போ இந்த 0ல எடுக்க முடியுமானா? இப்போ எடுக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இப்போ போய் எடுக்கலாமான்னா? இப்போ போய் நீங்கள் காலும் எடுக்க முடியாது, புட்டு எடுக்க முடியாது. ஏன்? இந்த எஸ்எம்ஐயும் எஸ்டிஆர் மாறி மாறி இருக்கு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. இது இப்போ இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் நோ ட்ரேட் ஜோன். எந்த பக்கம் மூவ்மெண்ட் ஆகுன்னு யாருக்குமே தெரியல. அதாவது பெரிய பிக் ட்ரேடர்ஸ்க்கு இந்த சைட் புட் சைட் பை வச்சிருக்காங்க. ஆனால் அந்த கோர் ஆக்டிவிட்டி, இந்த மைனூட் கேண்டில் பை கேண்டில் ஆக்டிவிட்டியில் இன்னும் அந்த சைட் ஸ்ட்ரென்த் வரல. அப்போ வெயிட் பண்ணணும். சார் ஒரு டவுட். ஹலோ, சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து இதில் புட் பிஓசி ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, 170 சம்திங் இருக்குல்ல. ஆமாங்க. ஸோ எவ்வளோ லோ வருதோ அப்போ நம்மளுக்கு இப்போ ஓரளவு தெரியுது புட் சைடில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி எஸ்எம்ஐ டிக்கெட் புட் சைடில் இருக்கு. ஸோ 150 நம்ம லோவாக இருக்கும்போது புட்டில் எடுத்துட்டு டார்கெட்டை பிஓசி லெவல் வைக்க முடியுமா? ஹிட் ஆகுமா? வைக்கலாங்க சார். அதாவது என்ன அப்படின்னாங்க சார், இந்த பிஓசிங்கிறது பெஸ்ட் ப்ரைஸ். இந்த பிஓசி கீழே கிடைக்கிறது எல்லாமே டிஸ்கவுண்டட் ப்ரைஸ், மலிவு விலை. கரெக்டுங்களா? இதுக்கு மேல இருக்கிறதுல பிரீமியம் பிரைஸ், ஹை பிரீமியம் பிரைஸ். அப்போ வந்து என்னன்னா இப்போ எங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு? இப்போ டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எதுங்க? புட் ஆப்ஷன். சரி, புட் ஆப்ஷன் தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா கால் ஆப்ஷன் அதோட டிஸ்கவுண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
புரியுதுங்களா சார்? இப்ப ரெண்டுமே டிஸ்கவுண்டட் பிரைஸ். இப்ப நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கு, புட் சைடு தான் பை பண்ணிருக்கான்னு நமக்கு இதுல தெரியுதுன்னா, இங்க வரக்கூடிய இந்த பிரைஸுக்கு கீழே, இந்த பிஓசிக்கு கீழே என்ன கிடைக்குதோ அது எல்லாமே லாபம் தான். அது திரும்ப பிஓசிக்கு மேல வரும். ஏன்னா பிரைஸ் எப்படி ஸ்விங் ஆகும் அப்படின்னாங்க, நமக்கு வேவ் பேட்டர்ல ஸ்விங் ஆகும். நமக்கு பெஸ்ட் பிரைஸ் 173னா இது 120 வரைக்கும் கூட போயிட்டு அது திரும்ப பிஓசியை தாண்டும். கரெக்டுங்களா? இப்ப இருக்கக்கூடிய பெஸ்ட் பிரைஸ் 173. இந்த பிரைஸ் ஷிஃப்ட்டும் ஆகலாம், டவுன் சைட்ல ஷிஃப்ட்டும் ஆகலாம், இல்ல டாப் சைட்ல ஷிஃப்ட் ஆகலாம். கரெக்டுங்களா? இப்ப இருக்கிற நேரத்துக்கு 173 அப்படிங்கிறது பெஸ்ட் பிரைஸ். இதுக்கு கீழே அதெல்லாம் டிஸ்கவுண்ட் பிரைஸ். எது வரை டிஸ்கவுண்ட் பிரைஸ்? நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருந்தா அது வரைக்கும் அது டிஸ்கவுண்ட் பிரைஸ். ஓகே சார். இப்ப லைக் இதுல ஆனா ட்ரெய்லிங் எஸ்எல் எப்படி சார் இது பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா ஸ்கால்பிங்ல? ஓகே, நீங்க ஸ்கால்பிங் பொறுத்தளவுக்கு நம்ம ட்ரைலிங் வைக்கிறதுல நம்ம டைரக்டா டார்கெட் தாங்க. அதாவது என்ட்ரி எடுக்கிறோம், அங்க டார்கெட் மேல. இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு நிமிஷத்துலயே அதுக்கு கிட்டத்தட்ட 5% 10% போயிட்டு திரும்ப அதே பிரைஸ்க்கே வந்துருது. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டார்கெட்டையும் நம்ம டார்கெட் தான் எய்ம் பண்ணணும். நம்ம ஸ்கால்பிங் பொறுத்தளவுக்கும் நீங்க எப்படி அம்பு விடுறீங்க இல்லைங்களா, அவ்வளவுதான். நீங்க ப்ரிசைஸா பாக்குறீங்க. அந்த ப்ரிசைஸ்ல ஒரே ஒரு தடவை அதை வீசுறீங்க, முடிஞ்சுங்களா? வீசினா கரெக்டா அந்த இடத்துல போய் அந்த இடத்துல எனக்கு அழகா டார்கெட் கிடைக்குது. கரெக்டுங்களா? இந்த ட்ரேடுக்கு நம்ம தேவைப்பட்டது ஒரு நிமிஷம் தான். அதாவது 9:28 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 15 நிமிஷம் கூட ஆகல. கரெக்டுங்களா? இங்க நம்ம இதுக்கு தேவைப்பட்டது ஒரு நிமிஷம் தான். இதுதான் ஸ்கால்பிங் ட்ரேடிங். நீங்க ட்ரெண்டிங்னா ஃபுல்லா நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே சார். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல சார், ஹலோ சொல்லுங்க சார். சார் நேத்து வந்து இந்த சென்செக்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 2 பக்கம் புல்லிஷா இருந்துச்சு. ஓகேங்க. எல்லாமே புல்லிஷ் ஃபேவரா இருந்துச்சு. பட் ஆனா சடனா ஒரு 100 பாயிண்ட் அப்படியே மேல இருந்து ஃபுல்லா டிராப் ஆயிடுச்சு. ஆனா அது வரைக்குமே புல்லிஷ் தான் இருந்துச்சு, ட்ரெண்ட் மாறவே இல்லை. நான் அதுக்கு தான் நம்ம டார்கெட் புக் பண்றோங்க சார். இப்போ ஆப்ஷன் பையர் பொறுத்தளவுக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி புல்லிஷா இருக்கு அப்படின்னாங்க, ஒரே ஸ்ட்ரோக்ல மேலேயோ ஒரே ஸ்ட்ரோக்லயோ ஃபாலோ ஆகிட்டே இருக்காது. கரெக்டுங்களா சார்? இப்போ அங்கிருந்து எவ்வளவு அது டபுளே ஆயிருச்சு அந்த பிரைஸ். அப்போ போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இன்னும் வேணும் ஆசைப்படக்கூடாதுங்க. பையர் பொறுத்தளவுக்கு வந்து நமக்கு ஆக்சுவலா வந்து அங்க வந்து இம்பல்ஸ், அதாவது எப்படின்னா இப்ப சப்போஸ் 150 இருக்குன்னு வச்சுங்களேன், 150ல இருந்து 200 போகுது பாத்தீங்களா, அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் நம்மளோட வாய்ப்பு, பையரோட வாய்ப்பு. புரியுதுங்களா? நம்ம செல்லர் பொறுத்தளவுக்கு பொறுமையா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், ஈவினிங் வரைக்கும். ஏன்னா அந்த பிரைஸ் டிகே மெதுவா நடக்கும். ஆனா இங்க வந்து அந்த பிரைஸ் ஷூட் அப் ஆகுறது, அங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது பாத்து, அந்த செல்லர்ஸோட அங்க ஷார்ட் கவரிங் ரேலி, இங்க பையரோட பிரஷர், இந்த இரண்டும் சேர்ந்தா மூவ்மெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? சோ பேசிக்கா கால் எடுத்தா நம்ம டார்கெட் ஃபிக்ஸா செட் பண்ணி இது பண்ணலாம். பட் புட் எடுத்தா நம்ம கொஞ்சம் ஹோல்ட் பண்றது கூட பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க. இல்லைங்க, கால் புட் ரெண்டுமே நீங்க எடுத்தோன்னே எக்ஸிட் ஆகணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல 173 பெஸ்ட் பிரைஸ் சொன்னேன் இல்லைங்களா, இது பெஸ்ட் பிரைஸ். இப்ப என்ன இருக்கு பாருங்க, 140 வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல போயிட்டு நம்ம திரும்ப அதே பிரைஸுக்கு வந்துருச்சு பாருங்க. 186 போயிட்டு வந்துருச்சு பாருங்க, 186. அப்ப நீங்க டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல கம்மியான மலிவு விலையில எடுத்திருந்தீங்கன்னா இப்ப இது ஃபுல்லா உங்களுக்கு லாபம் தானுங்க. ஆமா, இதுதான் இந்த சீக்ரெட். அப்ப நம்ம என்ன பண்றோம் சார், இப்ப மேல வந்துருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணணும் பாருங்க, ஒரே பார்ல போறோம் 190 வரைக்கும் போகுது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்னும் வேணும் அதை ஆசையை என்ன பண்ணக்கூடாது, நிறைய ஃபுல்லா போற வரைக்கும் வைக்கக்கூடாது. நமக்கு என்ன டார்கெட், 20% 30% போதும். கரெக்டுங்களா? இப்படி புக் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீங்க ட்ரெயிலிங் பண்றதா பார்க்கலாம். கரெக்டுங்களா? அதாவது நீங்க ட்ரெயிலிங் பண்ண என்ன ஆகும்னா, நீங்க ப்ராஃபிட்டை கம்மி அடிப்பீங்க. அதே மாதிரி ரிஸ்க் வந்து சில நேரம் அதிகமா, அதாவது அது வந்து ரிஸ்க்கும் வரும், அதே மாதிரி டார்கெட்டும் உங்களுக்கு வந்து பெரிய டார்கெட் வரும். பாருங்க இப்ப என்ன ஆகுது பாருங்க, மேல 200 வரைக்கும் போயிட்டு கீழே இறங்கிருச்சு பாருங்க. இப்ப 200ல புக் பண்ணல என்ன ஆகும், புரியுதுங்களா? அப்ப ரிஸ்க் தெரியல. அப்ப அந்த டார்கெட் குயிக்கா புக் பண்ணிக்கணும். பையர் தேவை நம்ம குயிக் ப்ராஃபிட் புக்கிங் மைண்ட் செட். என்ட்ரி எடுக்கிறோம், அங்க டார்கெட் வருது, அங்க புக் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம் சார். ஆனா இப்ப நீங்க கொடுத்துருக்க அந்த பிஓசி லெவல்ல உங்க ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அந்த ஸ்ட்ரைக் பிரைஸோட பிஓசி லெவல் தான். சோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஆமா, இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கணும். இப்ப நீங்க 77,400னா 77,400 தான் ட்ரேட் பண்றோங்க. ஓகே. ஆக்சுவலா நான் வந்து ஓடிஎம் ட்ரேட் பண்றது இல்லைங்க. ஏன்னா ஓடிஎம்ங்கிறது என்னதுங்க சார், அது அவுட் ஆஃப் த மணி, எடுத்தாவே அவுட் தான், எடுக்கவே கூடாது. புரியுதுங்க சார்? சார் இப்போ வந்து ரெண்டு எஸ்எம்ஏ பேரிஷா வந்திருக்கு சார். அடுத்த ரெண்டு எஸ்எம்ஐல அதான் இப்ப நமக்கு என்ன பண்ணலாங்க, இப்ப ஸ்கேல்பிங் பண்றதுக்கு எப்படி பண்ணோம், இப்ப இந்த இடத்துல நமக்கு 2 எஸ்எம்ஏ வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல அங்க புட் சைட் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஆனா நமக்கு தேவை இந்த கிராஸ் ஓவராவது வரணும், இல்ல இந்த எக்ஸ்ஆர்பி லோவாவது வரணும். இப்ப எக்ஸ்ஆர்பி எங்க இருக்கு பாருங்க, ஹைல இருக்கு. இப்ப என்ன ஆகணும், டிப் ஆகணும். டிப் ஆகி திரும்புதா, டிப் ஆயிட்டு இருக்கு. இப்ப டிப் ஆகி 0 போயிட்டு திரும்புதான்னு பார்க்கணும், அப்பதான் என்ட்ரி.
இப்போ நமக்கு புட் சைடு இருக்கிறத ஓப்பனா சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா சார்? ஏற்கனவே இங்க நம்ம பார்த்தோம். இங்க பவர் ஹிஸ்டரியில 140 இருக்கிறப்பவே புட் பையர்ஸ் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்ட்டுங்களா சார்? அதே மாதிரி பாத்தீங்கன்னா புட் சைடு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் பை வச்சிருந்தாங்க. இதுவும் தெரிஞ்சிருச்சுங்களா? அப்ப இவ்வளோ விஷயம் நமக்கு வந்து அட்வான்ஸாவே தெரியுது. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எடுக்க போறீங்க. நமக்கு தேவை இப்போ பிரசன்ட் மொமெண்ட்ல. இப்போ எடுக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? XRP 0 போயிட்டு திரும்பணும். அப்பதான் எடுக்க முடியும். பாருங்க 200 எங்க இருக்கு? அங்கிருந்து 150 எங்க இருக்கு பாருங்க. 50 பாயிண்ட் ஃபால். இது வந்து நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணல ஸ்கால்பிங்னா ரிஸ்க் தான். எதனாலனா மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இல்லைங்க. மார்க்கெட் வாலட்டலா இருக்கு. ஸ்கால்பிங் பொறுத்தவரைக்கும் 5% போயிட்டு வந்துருங்க. நீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்டே ட்ரேட் பண்ணா கூட எஸ்எல்ல நகர்த்திக்கிட்டே வாங்க. எப்படி நகர்த்தலாம்? நீங்க சப்போஸ் 145ல என்ட்ரி எடுத்துறீங்க. மேல இருந்து 150 மூவ்மெண்ட் ஆயிருச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? என்ட்ரி பிரைஸவே ஸ்டாப் லாஸ் கொண்டு வந்துருங்க. இப்போ நமக்கு வந்து லோ பிரைஸ் பாருங்க 137ங்கிறது லோ தெரியுதுங்களா இங்க? இதுதான் நம்மளோட எஸ்எல். இப்போ நீங்க எங்க என்ட்ரி எடுத்தீங்கனாலும் நம்ம இந்த லோன்னு தெரியுது பாத்தீங்களா? புட் லோ இதுதான் எஸ்எல். இந்த எஸ்எல்ல தான் மெயின்டைன் பண்ணும். நீங்க 150 எடுத்தாலும் 137 தான் எஸ்எல். 160 எடுத்தீங்கனாலும் 137 தான் எஸ்எல். ஓகே. அப்ப ட்ரெண்டிங் மார்க்கெட்ல என்ன பண்றீங்க? இப்போ சப்போஸ் 145ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா 137 எஸ்எல் ஆகுது. கரெக்ட்டுங்களா? அந்த பிரைஸ் மேல மூவ்மெண்ட் ஆகல நீங்க என்ட்ரி பிரைஸ்ல இருந்து அப்படியே நகர்த்திக்கிட்டே வரணும். அப்ப ஃபர்ஸ்ட் 145ங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரைலிங் எஸ்எல். இப்போ பிரைஸ் 180 போயிட்டு வருது இல்லைங்களா? அப்போ உங்களோட அடுத்த ட்ரைலிங் எங்க இருக்கும்? அங்க இருந்து 5% மேல 5% மேல இப்படியே நகர்த்திக்கிட்டே வரணும். அதுக்கு பேசாம பார்த்தீங்கன்னா அங்க இருந்து 10% மூவ்மெண்ட் ஆனாலும் புக் பண்ணிடலாம். கரெக்ட்டுங்களா சார்? சரி, இப்ப உங்களோட இந்த சார்ட் படி புட் லோ புட் கால் லோன் இருக்குல்ல சார்? ஆமா. இப்ப சார் பியூசி சேஞ்ச் சப்போஸ் ஆயிடுச்சு சார். ஹலோ சொல்லுங்க சார். சார் பியூசி இப்ப சேஞ்ச் ஆயிடுச்சு சார். ஆமா இப்போ பிஓசி ஷிஃப்டா இருக்கு. 182 ஷிஃப்டா இருக்கு. நம்ம பிஓசி டாப்ல ஷிஃப்ட் ஆனா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தங்க. இப்போ இன்னி கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்றோம். ஹலோ சொல்லுங்க சார். சார் இப்ப சப்போஸ் இப்ப ஒண்ணு வேரிஷா புல்லிஷ்னு ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்ப புட்லோ கால் லோன் வச்சிருக்கீங்களா? 2 இருக்கு. ஆமாங்க சார். சோ நான் ஹோல்ட் பண்றதா இருந்தா இந்த இதையே நான் எஸ்எல்லாம் மெயின்டைன் இது கீழே போச்சுன்னா ரிவர்சல் ஆகுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா மார்க்கெட்? ஓகே. இது கீழ ரிவர்சல் எடுத்துக்கூடாதுங்க சார். இது ஸ்டாப் லாஸ். இனிஷியல் ஸ்டாப் லாஸ். இப்போ 137ங்கிறது இனிஷியலா நீங்க வைக்கிற ஸ்டாப் லாஸ். கரெக்ட்டுங்களா? நம்ம ஸ்கால்பிங் பொறுத்தளவுக்கும் நம்ம ஒரே கேண்டில்ல டார்கெட்டே வந்துரும். நம்ம என்ன பண்றோங்க? இந்த இடத்துல இந்த லோவை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். எதுக்காக? ஒரு சேஃப்டிக்காக. ஒருவேளை பாருங்க இப்படி அடிச்சு இறங்குச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி இறங்கிருச்சுன்னா ரிவர்சல் வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க? அதுக்கே என்ன பண்றோம்? இந்த எஸ்எல்ல வந்து ஒரு சேஃப்டிக்காக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். மெயின்டைன் பண்ணிட்டு பொசிஷன் எடுக்கிறோம். அங்கிருந்து அந்த பிரைஸ் மேல மூவ்மெண்ட் ஆகல ஃபர்ஸ்ட் நம்ம கவனம் ஃபுல்லா டார்கெட் புக் பண்றதா இருக்கணுங்க. அங்க டார்கெட் கண்டிப்பா வந்துரும். வந்தோன்னு என்ன பண்றோம்? எக்ஸிட் பண்றோம். இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்றோம். இது வந்து பார்க்கறவங்களுக்கு என்ன ஆகுன்னா இப்படி இதவே ட்ரேட் இதே மாதிரியே பண்றதான் இருக்கலாம். பட் இதுதான் ட்ரேடிங் மெத்தட். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண போதும். ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க. இதை பாருங்க, அப்சர்வ் பண்ணுங்க. இதை ரெகுலரா இதுதான் மெத்தட். அதாவது சிம்பிளா என்ன பண்றேன்? உங்களுக்கு ஒரு அதை எப்படி போறோங்கிற வழியை காட்டிடுறேன். கரெக்டுங்களா? அந்த வழியை நீங்க வந்து ரெகுலரைஸ் பண்ணிக்கங்க. அடுத்து இரண்டாவது, நீங்க சப்போஸ் பெரிய லாட் போற பிஃபோர் ஃபர்ஸ்ட் ஒரு லாட்ல நீங்க என்ன பண்ணுங்க? ஃபுல்லா எடுத்து பாருங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே சார். சார் அது மாதிரி ரிவர்சல் லைக் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆற கண்டுபிடிக்கிற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார்? ஓகே. அது ரிவர்சலுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் எஸ்எம்ஏ இருக்கு இல்லைங்களா? இங்க பாருங்க எஸ்எம்ஏல என்ன ஆகுதுங்க? நமக்கு கிரீன் இப்போ வந்து ரெட் பார் போயிட்டு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ கிரீன் பார் வந்துருச்சு. இதே மாதிரி பாட்டம் பாருங்க, இந்த பவர் ஹிஸ்டரி பாருங்க. நம்ம பாட்டம் திரும்புறப்ப 145லயே இந்த இடத்துல புட் பை ஸ்ட்ராங் வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? எங்க லோ பிரைஸ். இப்போ இதுவே கால் பைன்னு மாறிச்சுன்னா என்ன அர்த்தம் சார்? அப்ப ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ரிவர்ஸ் ஆகுது. ஆனா அது லைட்டா சின்ன மொமெண்டம் ரிவர்ஸ் ஆகுது. ஓவரா மார்க்கெட்டே ஃபால் ஆகிற டைம் எப்படி சார் பாக்குறது? நம்ம அந்த இடத்துல ஓவராலா மார்க்கெட் ஃபாலோ ஆகணும்னா எஸ்எம்இ ஃபர்ஸ்ட் மாறணுங்க. கரெக்ட்டுங்களா? இது வந்து இப்போ எஸ்எம்பி அதாவது வந்து அதாவது எம்எஸ்வி என்ன சொல்லுதுங்க? இந்த சைட்ல இங்க புட் சைடு 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை, இங்க கால் சைடு 4 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை. ஆனா ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் செல்லர்ஸ் வந்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தங்க? செல்லர் இப்பதான் கால் சைடு எட்டி பாக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? மார்க்கெட் ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது. ஆனா மார்க்கெட் இப்ப சென்செக்ஸ் இப்ப பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறப்பவே கால் சைடுல செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தைரியமா. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கறது அவங்க அசம்ஷன். புரியுங்களா? அப்போ நமக்கு ஃபுல்லா ஃபால் ஆகணும் அப்படின்னா அந்த 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அவங்க தைரியமா வரணும். இப்ப 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பை இருக்குன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட் 5மே செல்லர் வரணும் தைரியமா. புரிஞ்சுங்களா? அப்பதான் மார்க்கெட் ஃபால் ஆகும் அக்ரெசிவா. ஓகே.
நமக்கு ஒரு சைடு பை ஒரு சைடு செல் இருக்கணும், கரெக்ட்டுங்களா? அப்போ செல்லரும் இருக்கணும். மார்க்கெட்ல செல்லரும் இருந்தா தான் அந்த மொமெண்டம் வரும். எப்படி தராசு வைக்கிறோம் பாத்தீங்களா? ஒரு சைடு வச்சீங்கன்னா ஒரு சைடு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா மேல போகுது. அப்போ ஒரு சைடு வந்து அந்த வெயிட்டேஜ் இருக்கணும். இப்ப 2 பக்கமே பை பண்ணியிருக்காங்க. அவங்க அவங்களோட ஒப்பீனியன் இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. அப்ப என்ன அர்த்தங்க? மார்க்கெட்ட மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட் மத்தியானத்துக்கு மேல அக்ரெசிவா ஃபால் ஆகலாம். புரிஞ்சுங்களா சார்? அக்ரெசிவா பாத்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து ஒரு 200, 300 பாயிண்ட் கூட ஃபால் ஆகும் சென்செக்ஸ் இப்ப இருக்கிற பொசிஷன் பிரகாரம். ஏன்னா மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சைடு கால் சைடும் பையர் வச்சுக்கிட்டு அங்க கால் சைடு செல்லரும் வந்துட்டாங்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. அப்போ உள்ள மேனிபுலேஷன் நடக்குது. அப்போ நம்ம என்ன ஆகும், ஆஃப்டர்நூன், ஏன்னா இன்னும் டைம் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஆஃப்டர்நூனுக்கு மேல ஃபால் ஆகும் இப்ப இருக்க நிலவர பிரகாரம். ஆனா இதுவே மேனிபுலேஷன் பண்ணி இந்த இடத்துல கால் பேருக்கு பதிலா, அதாவது இங்க புட் பேருக்கு பதிலா கால் பேர் மாறுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ உள்ள ஏதோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் பிரகாரம் மார்க்கெட் லோ பிரேக் அவுட் ஆகணும், ஆக்சுவலா சென்செக்ஸ் ஃபால் ஆகும். சரிங்க. ஓகே சார், தேங்க்ஸ். எஸ் சார், தேங்க்யூ சார். சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். சார் நேத்து காலையில வந்து அந்த ஒரு 9:30க்கு அப்புறம் பயங்கரமா ரிவர்சல் ஆயிடுச்சு. 9:30 வரைக்கும் பார்த்துட்டு சரி மார்க்கெட் வந்து புல்லிஷா போயிட்டு இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு மேல போகும்னு சொல்லி ஒரு ட்ரேட் எடுத்தேன். அது ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாவே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஹாஃப் அன் ஹவர்லயே ஃபுல்லா ஏறிடுச்சுங்களா சார்? அப்போ நீங்க என்ட்ரி எடுத்து கட் பண்ணிருக்கணும் இல்லைங்களா? நேற்று 9:28க்கே மார்க்கெட் முடிஞ்சது, புல் மார்க்கெட் முடிஞ்சது. ஆமா. ஓகே பாருங்க, இப்போ ரிவர்சல் ஆகுதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலாங்க சார்? இப்போ நீங்க சப்போஸ் எப்பவுமே பாத்தீங்க, இதுல ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். நம்ம ட்ரேடிங் பொறுத்தளவுக்கு நம்பர் 1 ஹை பிரைஸ்ல என்ட்ரி எடுக்கக்கூடாது. இப்போ 145 வரைக்கும் வந்துட்டு திரும்பிச்சு இல்லைங்களா? நமக்கு தைரியமா என்ன பண்ணிருக்கணும், அங்க என்ட்ரி பண்ணிருக்கணும். இப்போ என்ன பிரைஸ் போயிட்டு இருக்குங்க? 180 போயிட்டு இருக்கு. கரெக்டா 177, 180 போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, அந்த பிரைஸ் புல் பேக்காக வெயிட் பண்ணணும், இறங்குதான்னு பார்க்கணுங்க. அதாவது சார் அப்படி சொல்லுங்க. இறங்காம அப்படியே மேல போயிருச்சுன்னா அப்படி மிஸ் பண்ணிடுவோம்ல சார், ஒரு ட்ரெண்டிங்கா மாறிடுச்சு அப்படின்னா? ஆமா கரெக்ட். அதுதான் அது மெம்பர்ஸோட ரிஸ்க். அதான் சொல்றேன் இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன சொல்றோங்க, லோ பிரைஸ் வந்தா பை எடுக்க சொல்றோம். ஆனா நீங்க அந்த ட்ரேடை மிஸ் பண்ணா நான் இப்போ ஹை பிரைஸ்ல எடுப்பேன்னு சொல்றீங்க, அப்படித்தான் இல்லைங்களா? அப்ப லாட் சைஸ் கம்மி பண்ணிக்கங்க, என்ன ரிஸ்க்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சப்போஸ் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 180 எடுத்தீங்கன்னா எஸ்எல் வந்து 137, 40 பாயிண்ட் எஸ்எல். ஆனா அங்க 40 எடுத்திருந்தீங்கன்னா 8 பாயிண்ட் தான் எஸ்எல். 8 பாயிண்ட்டுக்கும் 40 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அந்த ரிஸ்க் மெம்பர்ஸ் நம்ம தான் எடுத்தாகணும். அது வந்து உங்களால எடுக்க முடியுமா, அது ஓகேவா, எஸ்எல் இட்டு அடிச்சாலும் பரவாயில்லையா அப்படின்னா அந்த முடிவு நீங்க தான் எடுக்கணும். அதாவது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சார், எப்பவுமே வந்து நம்ம வந்து லோ பிரைஸ்ல தான் என்ட்ரி எடுக்கணும். மார்க்கெட் சடனா மூவ்மெண்ட் ஆயிருதுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டை சேஸ் பண்ணக்கூடாது, அதாவது மார்க்கெட்டை ஓடி போய் பிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப மார்க்கெட் மொமெண்டம் ஆயிருச்சு, அது என்ன பண்ணணும்னா நம்மளை சைக்கலாஜிக்கலா தூண்ட ஆரம்பிக்கும். என்னதுங்க, அடரா பாரு மிஸ் பண்ணிட்டீங்களா ட்ரெண்டை, இப்ப பிடிங்கன்னு சொல்லி மார்க்கெட் நம்ம கண்ணை மேனிபுலேட் பண்ணிடும். நம்ம போய் அவசரப்பட்டு 250 என்ட்ரி பண்ண என்ன ஆகும், அடுத்த 10 நிமிஷத்துல 100 ரூபாய்க்கு வந்துடும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணக்கூடாது, சரி ஓகே இந்த ட்ரேடு நான் அந்த ட்ரேடை விட்டுட்டேன், புரியுதுங்களா? அதாவது உள்ள லேட்டா வந்தாச்சு, இந்த ட்ரேடை விட்டாச்சு. அப்ப என்ன பண்ணலாங்க, அந்த ட்ரேடை அட்டன் பண்ணாதீங்க. அடுத்து வந்து ஏதாவது லோ பிரைஸ் வந்து திரும்ப இல்லைங்க பாத்தீங்களா, அங்க எடுங்க நீங்க. அதுக்கு தான் அதர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த எக்ஸ்ஆர்பில எதுக்கு கொடுத்துருக்குறோங்க, நீங்க அந்த ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்க. அப்ப என்ன பண்ணலாம், எக்ஸ்ஆர்பி 0 வந்துட்டு திரும்புது பாத்தீங்களா, அப்ப செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே, அப்பவும் எல்லா ட்ரெண்டும் பெர்ஃபெக்டா இருக்கு, இப்ப நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா அதான் லோ பிரைஸ் தானே திரும்புதுங்க. இதுக்கு தான் எக்ஸ்ஆர்பி வச்சிருக்கிறோம். புரியுதுங்களா சார்? நம்ம போய் ஹை பிரைஸ்ல என்ட்ரியே எடுக்கவே கூடாது. ஒரு மொமெண்டம் முடிஞ்சிருச்சுன்னா அதை விட்டுருங்க அந்த மொமெண்டத்தை. அப்ப என்ன பண்ணலாம், திரும்ப ரீஎன்ட்ரி பண்றீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெஸ்ட் பிரைஸ் தேவை. புரியுதுங்களா? அந்த பெஸ்ட் பிரைஸ் என்னதுங்க, நமக்கு பிஓசி. புரியுதுங்களா? இப்ப அதோட சேர்ந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம எக்ஸ்ஆர்பி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ஆர்பி 0 போயிட்டு வந்து திரும்புது இல்லைங்களா, அப்ப நமக்கு ஒரு மலிவான விலை, அதாவது சீப்பர் பிரைஸ் கிடைக்குது, அங்க நீங்க எடுக்கலாம். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ரிஸ்க் நம்ம ரொம்ப கம்மி பண்ணிடுறோம். 100 ரூபா ஸ்டாப் லாஸுக்கு பதிலா வெறும் 20 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க, அவசரமே வேண்டாம். ஏன்னா மார்க்கெட்ல பணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது, உள்ள பணம் வந்துகிட்டே தான் இருக்குது. 1 லட்சம் கோடி டர்ன் ஓவர் ஆகுது ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா சார்? அப்ப பணங்கிறது இருக்குது, ஆனா நமக்கு தேவை பொறுமை தான் வேணும். நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டே இருக்கிறப்ப போய் ஹைல போய் யாருமே தயவு செய்து என்ட்ரி பண்ண வேண்டாம். அது வந்து இறங்கி வரட்டும், இறங்கி வந்து ரிவர்சல் ஆகட்டும், அப்ப எடுத்துக்கலாம்.
லீனியர்னா டைரக்டா நம்மளோட எஸ்எல் தான் போகும். நீங்க அது எஸ்எல் என்ன வைப்பாங்க, சில கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா 5% 10% வைக்கிறாங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்ல. அப்படி வைக்க கூடாது. நம்ம ரீசென்ட்ல தான் வைக்கணும். இப்ப ஸ்டாப் லாஸ் 137 இருந்துச்சு இல்லைங்களா? இப்ப என்ன ஸ்டாப் லாஸ் வந்திருக்கு 144. கரெக்ட்டுங்களா? இப்ப ஸ்டாப் லாஸ் மாறி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ட்ரேட் செட்டப்பை மாத்திக்கணும். நீங்க சென்செக்ஸ்லாம் 5% வச்சீங்கன்னா அடிச்சிட்டு தான் மேல வரும். புரியுதுங்களா? அப்ப ரீசன்ல கரெக்டான ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அந்த ஸ்டாப் லாஸும் பிரைஸ் மூவ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் மாத்திக்கிங்க. ஆட்டோமேட்டிக்கா ட்ரைலிங் கொண்டு வந்துருங்க. ஓகே பாருங்க, இப்போ பார்த்தா புட் சைடு தான் இருக்கு. அப்ப என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்கா மொமெண்ட்டுங்க பாருங்க. இப்ப 2 பார் வந்து இப்ப செல்ஸ் வந்துட்டாங்க பாருங்க. அப்படியே 77,600 கால் ஆப்ஷன்ல செல்லர்ஸ் இருந்தாங்க. இப்ப 76,500லயும் அந்த கால் ஆப்ஷன்ல செல்லர் வர்றாங்க. ஆனா வந்துட்டு என்ன ஆகுது, அங்க வந்து பை செல். அப்ப அந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தங்க. புட் பவர் தானங்க சார் அதிகமா இருக்குங்க, பவர் ஹிஸ்டரி படி. ஆமா, இப்ப பவர் ஹிஸ்டரி பண்ண புட் சைடு தான் பை பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்ப நம்ம வந்து இங்க இருக்கக்கூடிய அது இன்னொரு கோர் என்னதுங்க, இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்வி பாக்குறோம். எம்எஸ்வில பாத்தீங்கன்னா 77,500ல இப்போ ஒரு செல்லர் வந்தாங்க இந்த இடத்துல. ஒரு ஸ்ட்ராங் செல் வந்துடுது. அப்ப அங்க ஏதோ சேஞ்ச் பண்றாங்கன்னு அர்த்தங்க. அப்ப இங்க திரும்ப இங்க செல்லர்ஸ் வந்து கண்டினியூஸா வர்றாங்க அப்படின்னா கால் சைடு வர்றாங்கன்னா அங்க புட் சைடு நல்ல மொமெண்டம் இருக்குங்க. இப்ப நம்ம எடுக்கலாமா பார்த்தா எடுக்க முடியாது. ஏன்னா எக்ஸ்ஆர்பி 0 வந்திருக்குங்களா? எக்ஸ்ஆர்பி 0 வரல. அது வந்து திரும்பினா தான் எடுக்க முடியும். எக்ஸ்ஆர்பி 0 வந்துட்டு டிப் ஆகி திரும்பணும். அப்பதான் பெஸ்ட், நமக்கு மலிவான விலை கிடைக்கும். இப்ப இருக்க விலை பாருங்க, இங்க இருக்கு, அதாவது சென்டர் பேஸ்லயே இருக்குது. அதாவது இங்க இருக்கிற பிஓசி கிட்டே இருக்கு. புரியுது இல்லைங்களா? ஓகே, இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. நீங்க டவுட் வந்து கேட்கலாம், இல்லைன்னா மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். சரிங்களா? தேங்க்யூ சார். எஸ் சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் நன்றி.